குட் மார்னிங் எவ்ரிபடி. உங்களை மறுபடியும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கிளஸ்டரோட 27வது மீட்டிங். ஸோ ஆல்ரெடி 26 மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ISAK நாசர் ஸ்பீக்கர் நம்ம வந்திருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கர் அவரு. என்ன நிறைய மோட்டிவேஷன் கடந்து வந்த பாதையை வந்து நிறைய நம்மளோட இன்னைக்கு ஷேர் பண்ண இருக்கிறாரு. ஸோ சார்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், நிறைய நம்மளுடைய இதிகாசங்கள்ல இருந்து நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாரு, எப்படி அந்த இதை வச்சு கடந்து வந்தேங்கிறது சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களோட நானும் அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு விரும்புறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சார் ஸ்பீச் இருக்கும், நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கும். எங்களோட இன்னைக்கு கோஆர்டினேட் பண்றதுக்கு மிஸ்டர் ராஜகணபதி, அசோக், பிரகாஷ் எல்லாருமே இருக்காங்க, பரணி அண்ட் 3D பாலா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஃபேஸ்புக்லயும் லைவ் ஓடிட்டு இருக்குது. So once again, I welcome all the members from the furniture cluster and other organization also. Good morning. Over to Mr. Raja. Chairman. Sir, welcome. ISAK Naser sir. All the participants, sir. Thank you. Good morning, friends. இன்னைக்கு 27வது மீட்டிங் கண்டினியூஸா வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர் வந்து பீப்புள் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து we have impacted more than 10,000 பீப்புள்ஸ் இம்பாக்ட் பண்ணிருக்கு இன் ஜூம்ல. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல லைவ்ல வந்து ஆல்மோஸ்ட் 50,000 more than 50,000 பீப்புள் வந்து நம்மளோட செஷன்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. எவ்ரிடே இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய தருணமா இந்த இடத்துல நினைச்சிட்டு, ஸோ இத்தனை நாள் வந்து நம்ம நிறைய செஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா செஷன்ஸும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களோட பிசினஸ்ல, உங்களோட வாழ்க்கையில, உங்களோட டெய்லி அஃபேர்ஸ்ல வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கத்துக்கிறதோட அது இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் அதிகமான இது இருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்பீக்கர் சொல்றாங்க. ஸோ அதனால கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இன்னைய ஸ்பீக்கரை வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்ன சொல்றேன்னா, மன்னா ஹெல்த் ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்கும் போது எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இந்த பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருப்போம், நம்ம கன்சியூம் பண்ணிருப்போம். ஒரு பாரம்பரியம் அந்த மன்னா ஹெல்த் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த நாசர் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ண நான் ரொம்ப பெருமைப்படுறேன். Actually, ISAK Naser is promoter and founder of Manna companies. Providing many small and medium industries in various countries. Naser hails from Hungary and a physics and diploma marketing management. Naser migrated to work in two pharma companies for over 7 years and around 8 years with a business group in Chennai as a general manager. Naser is a faculty in many business schools and has been a speaker in industry circles. He is also a member of many industrial, educational, and social bodies, and has been a past governor of Rotary International for Rotary District 3232. With a short note, I welcome Mr. Naser, founder and chairman of Manna Foods. Start in the நிறைய விஷயம் கேட்க போறோம். So with a short note, I request Naser sir, the stage is yours sir, please. ராஜா கண்ணன் சார் அப்படி அலோ பண்ணிடுங்க, பேசிட்டு சார் கண்ணன் want to talk. Okay, fine sir. Can you a few words about sir? கண்ணன் மைக் ஆஃப்ல இருக்குப்பா. இருக்கு, பேசலாம். கேக்குது கண்ணன்? ஹலோ, கேக்குது ப்ளீஸ் ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையில இருந்து பார்க்கும் கண்ணன். முக்கியமா வந்து ஏற்கனவே வந்து நாசர் சார், மன்னா ஃபுட்ஸ் MD சாரை வந்து ஆக்சுவலா நாங்கள் ஃபர்னிச்சர் கிளஸ்டருக்கு அழைத்து ஒரு வந்து மிஸ் ஆயிருக்கு. அதனால இது நமக்கு கிடைச்ச இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சாரை வந்து நானும் நரேன் வந்து ஹுசூர்ல ஓரியன்டேஷன் மீட்டிங்ல பார்த்தோம். 2 hours பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் செஷன். எல்லா விதமான சாப்டருக்கு வந்து ரொம்ப புரியுற மாதிரி எளிய தமிழ்ல, அதாவது என்ன சொன்னா என்டர்பிரனருக்கு புரியுமோ அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த தருணத்துல வந்து நாசர் சாரை வந்து ஃபர்னிச்சர் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம் சார். Thank you bro.
The session is yours, sir. Please, sir. Yeah, thank you. First of all, இங்க என்னை இந்த ஃபர்னிச்சர் கிளஸ்டர் மீட்டிங்ல வந்து 27வது நாளாக நடந்து கொண்டிருக்கிற, வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜூம் ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு கலந்துரையாடலாக ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு கஷ்டமான தருணத்துல இந்த தருணங்களை, இந்த நாட்களை எப்படி வந்து நல்ல முறையிலே கழிப்பது என்பதற்காக மிக சிறப்பாக 26 நாட்களை கடந்து 27வது நாளாக இன்றைக்கு உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைத்தமைக்கு நான் உள்ளபடியே நன்றி கூறுகிறேன். இந்த ஃபர்னிச்சர் கிளஸ்டர்னு சொன்னாலும் கூட இதுல வந்து யங் இந்தியா, அதே மாதிரி யங் என்டர்பிரனர்ஸ் ஸ்கூலு, அதே மாதிரி வந்து ரோட்டரி, லைன்ஸ், இந்த மாதிரி எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த ஃபர்னிச்சர் கிளஸ்டரோட இன்விடேஷன் பார்த்த உடனே நேற்று வந்து என்னை தொடர்பு கொண்டார்கள். இந்த மாதிரி இது நீங்க வர்றீங்கன்னு கேள்விப்பட்டு சொன்னாங்க. அதே வந்து இந்த ஃபர்னிச்சர் கிளஸ்டரோட இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் எவ்வளோ வந்து பிரபலமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் மகேந்திரன், நரேந்திரகுமார், ராஜா, அலை உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வந்து தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுமைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, பயம் கலந்த எதிர்பார்ப்போடு நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். சமூகத்தை வந்து மூன்றாக பிரிக்கலாம். மூன்றாக பிரிக்கிற போது மேல் தட்டு மக்கள், அதாவது எந்த விதத்திலும் பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு தங்களை நிலைப்படுத்திக் கொண்டவர்கள். இது வந்து உலகம் முழுமைக்கும் இருக்கிற மக்கள் தொகையை விட இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு 2% பீப்புள் என்ன நடந்தாலும் அஃபெக்ட் ஆகாது. அவர்களுடைய உயிருக்கோ, அவர்களுடைய உடைமைகளுக்கோ, அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கோ எந்த விதமான பங்கும் ஏற்படாது என்கின்ற 2லிருந்து 3% மக்கள். இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 55 விழுக்காடு மக்கள், 55% மக்கள் தினந்தோறும் உழைத்து உண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே இருப்பவர்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலே ஏறக்குறைய 35லிருந்து 40 விழுக்காடு, 40% ஆஃப் த பீப்புள் கான்ஸ்டியூட் த ரியல் சொசைட்டி விச் யூ அண்ட் ஐ பிலாங் டு அண்ட் வி அண்ட் ஐ சி, விஷுவலைஸ் அண்ட் வி டாக் அபவுட். அந்த கடைநிலையில இருக்கிற 50-55 விழுக்காடு மக்கள் அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நம்பி, அரசாங்கத்தினுடைய முன்னேற்பாடுகளை நம்பி, அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய திட்டங்களை நம்பிதான் அவர்களுடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மேல் தட்டிலே இருப்பவர்கள் வந்து அவர்களும் அரசாங்கத்தை சார்ந்தே இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தை அவர்கள் அரசாங்கத்தை சார்ந்து இருப்பதை விட அரசாங்கம் அவர்களை சார்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தியவர்களாக அந்த 3 விழுக்காடு மக்கள் இருக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற சிறு வணிகர்கள், சிறு தொழிலை நடத்துபவர்கள், சிறிய பதவிகளிலே தங்களை இணைத்துக் கொண்டிருப்பவர்கள், இவர்கள் தான் நடுத்தர வர்க்கம். நடுத்தர வர்க்கம் என்பதே இன்றைக்கு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கடைநிலையில இருக்கிற நடுத்தர வர்க்கம், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் என்று சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் என்று சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃபீஸ் கோயிங் பீப்புள் என்று சொல்வார்கள். முதலாக தங்கள் தலைமுறையிலே முதலிலே படித்து, முதலிலே வேலை கிடைத்து, முதலிலே இந்த மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற உத்வேகம் கொண்டு ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்திருப்பவர்கள். இவர்கள் வந்து ஒரு நிலை. அடுத்த நிலை என்னவென்று சொன்னால், நம்மை போன்று ஒரு மெஜாரிட்டியா வந்து ஒரு 3வது தலைமுறையாகவோ 4வது தலைமுறையாகவோ ஒரு படிப்பிலேயோ இல்லை தொழில் ரீதியாகவோ நம்மை படித்துக் கொள்ளும்போது இவர்கள் வந்து இதை வந்து
இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலையில இருப்பவர்கள் கொஞ்சம் மேல போயிட்டு இந்த நம்ம ஹையர் மிடில் கிளாஸா இல்ல அதுக்கு மேல உள்ளதா அப்படின்னு தெரியாம திணறி கொண்டு இருப்பவர்கள். அதாவது இவங்க அதுக்கு மேல இதுக்கு போறாங்களா இல்ல இதுக்கு லோயர் மிடில் கிளாஸுக்கு போறாங்களாங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலையில இருப்பவர்கள். இதுல பேசிக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயற்கை நம்மை வழி நடத்துகிற ஒரு சக்தி. இயற்கை தன்னை அப்பப்ப பேலன்ஸ் பண்ணிக்கும். மீறி போகிற ஒரு காலம் வருகிற போது இயற்கை தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிற, தன் பக்கம் தன்னுடைய அந்த வலுவை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு பேலன்சிங் ஆக்டாக நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடப்பதாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். 1920 நடந்ததாக சொல்லுகிறார்கள். இப்போது 2020 இவ்வளவு பெரிய ஒரு சோகம் கலந்த, எதிர்பார்ப்பு கலந்த, பயம் கலந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு மனித சமூகமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உலகம் முழுமைக்கும் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு எப்படியாவது நம்ம போய் பிரான்ஸ்ல போய் ஈஃபில் டவரை பார்த்துடணும், லண்டன்ல போய் தேம்ஸ் நதிக்கரையில நின்றுணும், நியூயார்க்ல போய் லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்த்துடணும் அப்படின்னு நம்மளுடைய கனவு தேசங்களாக இருந்ததெல்லாம் இன்றைக்கு சிதைந்து கொண்டிருக்கிற தேசங்களாக, தங்கள் வாழ்வாதாரங்களை நோக்கி அந்த மக்கள் ஓடுகிற ஒரு தேசங்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். சாதாரண தேசங்கள், ஒன்றுக்கும் உதவாத தேசங்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த தேசங்கள் எல்லாம் இன்றைக்கு வலிமை பொருந்திய தேசங்களாக, தங்கள் மக்களை பாதுகாக்கிற தேசங்களாக, தன்னுடைய மக்களை மட்டுமல்ல உலக மக்களை நேசிக்கிற தேசங்களாக வளர்ந்து இருக்கிற ஒரு புதிய உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசுகளாக உலகத்தை சுழல வைக்கக்கூடிய அச்சாணியை கூட நாங்கள் தான் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களாக தங்களை தாங்களே கற்பனை செய்து கொண்டிருக்கிற அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, வல்லரசுகளாக கருதப்படுகிற அத்தனை தேசங்களும் இன்றைக்கு விழி பிதுங்கி நின்றிருக்கின்றன. சில தேசங்கள் தங்களை மிக அருமையான முறையிலே வழிநடத்திய தலைவர்கள் கிடைத்ததால், தங்களை மட்டுமல்ல தங்களை சுற்றி இருக்கிற மனிதத்தையும் நேசித்ததால், கொண்டிருக்கிற கொள்கைகள் அத்தனை பேருக்கு சமமான கொள்கைகள், அத்தனை பேரை வாழ வைக்கிற கொள்கைகள் என்கின்ற கொள்கைகளை கொண்டிருந்ததால் சில தேசங்கள் தனித்து தருகின்றன. வித்தியாசமாக நமக்கு பல புதிய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மிகச்சிறிய தேசம், எதற்கும் உதவாத தேசம் என்று இந்த உலகம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய கியூபாவை இன்றைக்கு உலகம் தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கிறது. சேகுவாரா என்கின்ற ஒரு மாமனிதரால் வழிகாட்டப்பட்டு பிடல் காஸ்ட்ரோ என்கின்ற ஒரு நல்ல தலைவன் அந்த சிறிய தீவு நாட்டுக்கு கிடைத்த காரணத்தால் 45 ஆண்டுகள் தொடர்ந்து பிடல் காஸ்ட்ரோ என்கின்ற அந்த மாமனிதன் ஒரு நல்ல தலைவன் ஆண்டு ஒரு தலைமைக்கு உதாரணமாக இருந்த காரணத்தால் உலகத்தினுடைய எந்த பகுதியினுடைய உதவியும் இல்லாமல் உலகத்தினுடைய வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நாடுகளும் தன்னை ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட கல்வி, மருத்துவம், பொது சுகாதாரம் என்கின்ற 3 விஷயங்களை கையில எடுத்து இன்றைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற, உலக நாடுகள் தேடி தேடி அதனுடைய இலக்கணங்களை படிக்கிற ஒரு நாடாக இன்றைக்கு கியூபா மாறி இருக்கிறது என்று சொன்னால், அந்த கியூபா தருகிற பாடம் என்று ஒன்று சொன்னால், நம்மை முதலிலே சரியாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன தற்சார்பு கொள்கை. ஒரு நாடு, ஒரு வீடு அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் முதலிலே தனக்கான தற்சார்பை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த தற்சார்பை கையில எடுத்ததால் தன்னுடைய நாட்டு மக்களுக்கான உணவு, தன்னுடைய நாட்டு மக்களுக்கான கல்வி, தன்னுடைய நாட்டு மக்களுக்கான மருத்துவம், தன்னுடைய நாட்டு மக்களுக்கான பொது சுகாதாரத்தை ஒரு அரசு இயந்திரமாக மாற்றி இன்றைக்கு கியூபா நிற்கிறது என்று சொன்னால் அது நமக்கு தருகிற பாடம். நம்முடைய தொழில்களிலே கூட நாம் யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாடம். எந்தெந்த விஷயங்கள்ல முதலாளி டைரக்டா கவனம் செலுத்தணும், எந்தெந்த விஷயங்கள்ல மற்றவங்களை வச்சு பார்க்கணும்,
எந்தெந்த விஷயங்கள்ல வந்து நம்முடைய நம்மை சுற்றி இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற மக்களை வச்சுட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணணும். வெளியே இருந்து எவ்வளவு உதவி கிடைச்சா அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, கிடைக்கிற சின்ன சின்ன உதவிகளை, பேங்க்ல கிடைக்கிற உதவி, நம்முடைய பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கிடைக்கிற உதவி, ஈக்விட்டியில் கிடைக்கிற உதவி, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளில் எல்லாம் நம்ம எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது, இருக்கிற சின்ன ரிசோர்ஸை வச்சு எப்படி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குவது, போதும் வளர்ச்சி என்னை சார்ந்த வளர்ச்சி இருந்தா போதும் அப்படிங்கிறது ஒரு சமநிலைக்கு நம்ம எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான படிப்பனையைத்தான் இன்றைக்கு கியூபா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க நாடு, மிக சிறிய நாடு, இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் இருக்கிற மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான செய்தி. சின்ன நாடுகள், வளர்கிற நாடுகள், வளராத நாடுகள், வளர்ந்த நாடுகள் என்கின்ற இலக்கணங்களெல்லாம் மாறி இன்றைக்கு அத்தனை நாடுகளும் சமம் என்கின்ற அளவுக்கு உலகத்திலே நடந்து வந்த அணு ஆயுத போர்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு புனித பணியிலே அனைத்து அரசாங்கங்களையும் திருப்பி விட்டிருக்கிறது இயற்கை. இந்த மாதிரி சூழ்நிலையில சின்ன தொழிலை பண்றவங்க, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த நம்மளை போன்ற தொழில்களை பண்ணுபவர்கள் எப்பவுமே நம்ம ஒரு ஹேண்ட் டு மவுத்னு சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிசர்வ் வச்சு, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வரும், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வரும், ஒரு 3 மாதத்திற்கான சேமிப்பை, ஒரு 6 மாதத்திற்கான சேமிப்பை, ஒரு வருடத்திற்கான சேமிப்பை எல்லாம் வச்சு செய்யற அளவுக்கு நம்முடைய சிந்தனைகள் இருந்ததில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறதே இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறதா ஒரு ஆண்டர்பிரனருடைய வாழ்க்கை, ஒரு தொழில் முனைவோருடைய வாழ்க்கை. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் தொழில் முனைவோர்கள், சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு கடையை வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, ஃபேக்டரியை வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல 4-5 இடத்துல ஒரு குரூப்பா ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம்ஸ் நிறைய வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு சப்ளை பண்றவங்களா இருந்தாலும் சரி, என்னன்னா இதுல இருந்து பெரிய ரிசர்வ் சேவிங், இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் வரக்கூடிய காலத்துல 6 மாதத்துக்கு நம்ம எப்படி நம்மை இதை காத்துக்கிறதுக்கு ரிசர்வ் ஃபண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இது வரைக்கும் பிளான் பண்ணது கிடையாது. கவர்மெண்ட் ஏதாவது ரிசர்வ் பங்க சொன்னா நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அதனாலதான் நான் போகிற இடங்கள் எல்லாம் சொல்வேன், ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர் அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு கம்யூனிட்டி. அது எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் செல்லுகிற இடங்கள் எல்லாம் சொல்லுகிற ஒரே செய்தி என்று சொன்னால், 100 பேர் தொழில் முனைவர்களாக வந்தால் இன்றைக்கு அதாவது 1990 100 பேர் தொழில் நடத்த வந்தா அதுல வெற்றி பெறுபவர்கள் 36 பேராக இருந்திருக்கிறார்கள். 36% ஓரளவுக்கு அந்த தொழிலை நடத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனால் 2017 நடத்த ஆய்வின் 100 பேர் வந்தா அதுல வெற்றி பெறுகிற வாய்ப்பு உள்ளவர்கள் 61 பேராக உயர்ந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கு தொழிலை நடத்துவதற்கான சாத்தியங்கள் உலகத்திலே நிறைய வந்துருக்கு. இன்றைக்கு இந்த COVID-19 என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு பேண்டமிக் இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடை சந்தித்துக் கொண்டிருக்கிற உலகத்துல இன்றைக்கு தொழில் நடத்துபவர்கள் நாம் எப்படி சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அருமை நண்பர், நான் இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு இதிகாசங்கள் இருந்தோ ஒரு மற்ற ஒரு நடப்பு விஷயங்கள் தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய இந்திய நாடு, இந்திய துணைக்கண்டம் 1926 வரை பர்மா நம்ம கூட இருந்தது, ஆப்கானிஸ்தான் நம்ம கூட இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு அகண்ட நாடாக இருந்தது. முதல்ல பர்மா வெளியே போகுது, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் வெளியே போகுது, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வெளியே போகுது, பங்களாதேஷ் வெளியே போகுது, இன்றைக்கு இருக்கிற இந்தியா இருக்கிறது. ஆனால் இந்தியா முழுமைக்கும் ஒரு அகண்ட பாரதமாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சக்தியாக உலகம் முழுமைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற, பரப்புகிற ஒரு சக்தியாக இந்தியா இருந்தது. அதனாலதான் இந்தியாவில் இருந்த இதிகாசங்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது. அப்போ இந்த இந்தியா இன்றைக்கு தொழில் செய்பவர்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்திருப்போம், இல்ல கம்பெனியில் வேலை பார்த்திருப்போம், இல்ல படிச்சிருப்போம், இல்லைன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கும், இல்ல உள்நாட்டிலே பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் வேண்டாம், நானா தொழில் பண்ணணும், நானா கடை நடத்தணும், நானா தொழிற்சாலை வைக்கணும், நான் பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்துலதான் இந்த தொழில் முனைவோராக, ஆண்டர்பிரனராக வரக்கூடிய சிந்தனை நமக்கு வருகிறது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, 14 நாட்கள் நடந்த மகாபாரத போர்.
இந்த பாரத போர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வந்து நீங்க வந்து அப்படியே மேனேஜ்மெண்ட்டோட இன்னைக்கு நம்ம டெக்னிக்ஸோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த பாரத போரினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து முடியிற கடைசி காலம் வரை நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றுலயுமே ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் சார். அர்ஜுனனுடைய பையன் வந்து அபிமன்யு. பாரத போரினுடைய 6வது நாள் என்ன பண்றாங்கன்னா 5 சகோதரர்கள் பஞ்ச பாண்டவர்களுடைய தலைமை சகோதரராக மூத்தவராக இருக்கிற தர்மரை வந்து கௌரவர்கள் சுற்றி வளைச்சிடுறாங்க. அன்றைக்கு இருந்த போர் தர்மங்கள் இன்றைக்கு இருந்த போர் தர்மங்களை போல அல்ல. அன்றைக்கு இருந்த போர் தர்மங்கள் எப்படி சொன்னா எதிரிப்படையினுடைய தளபதியை எதிரிப்படையினுடைய தலைமை தாங்குகிறவரை நீங்கள் சிறைபிடித்து விட்டாலோ இல்லை அவரை கொன்று விட்டாலோ அன்றையோடு அந்த போர் முடிந்தது. இவர்கள் வென்றதாக அர்த்தம். அப்போ வந்து பாண்டவர்களினுடைய படையை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற தர்மர் இந்த மாதிரி வந்து ஒரு 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 நம்ம துரோணர் அவர்களுடைய இதுல வந்து மாட்டிக்கிறார். அவர் சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப பாண்டவர்கள் தோல்வியுறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். எப்போ வந்து தர்மரை வந்து அவங்க வந்து சுத்தி வளைச்சு அதில் வந்து அவர் வந்து சிறைப்பிடித்து விட்டாலோ அவரை கொன்று விட்டாலோ அன்றோடு அந்த பாரத போர் முடிந்து பாண்டவர்கள் தோற்று விட்டதாக கௌரவர்கள் வென்று விட்டதாக வந்து விடும் என்பதால் அவங்க வந்து சக்கர வியூகத்துல வந்து அந்த தர்மரை வந்து வளைச்சிடுறாங்க. சக்கர வியூகம் என்பது ஒரு போர் முறை, ஒரு போர் தந்திரம். இப்ப எல்லா அரசாங்கங்களும் ஒவ்வொரு தந்திரத்தை வச்சுதான் வந்து இந்த வரிகளை வாங்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு அரசாங்கம் மட்டுமல்ல நம்மளுமே வந்து ஆண்டர்பிரனர்ஸும் ஒவ்வொரு தந்திரங்களை வச்சுதான் வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு அப்போ வந்து சக்கர வியூகம் என்கின்ற ஒரு போர் முறையில் அப்படியே லாக் பண்ணிடுறாங்க தர்மரை. அவரை விடுவிக்காவிட்டால் அன்றைக்கு போர் முடிந்து விடும், பாண்டவர்கள் தோற்றதாகவும் கௌரவர்கள் வென்றதாகவும் ஒரு சரித்திரமாகிவிடும் என்பதால் பாண்டவர்களினுடைய மக்கள் எல்லாரும் போய் அபிமன்யுவை பார்க்கிறாங்க. அபிமன்யு நிற்கிறாரு. அபிமன்யு யார்? அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தை. அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கு, சுபத்திரை யார் என்று சொன்னால் கண்ணனுடைய சகோதரி. கர்ணன் அதாவது கடவுளுடைய சகோதரி. அப்படிங்கும் போது ஒரு கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்து சுபத்திரை அவளுக்கும் அர்ஜுனனுக்கும். அர்ஜுனன் யாருன்னு சொன்னா அவர் ஒரு தேவருடைய இந்திரனுடைய பையன். அப்போ வந்து ஒரு தெய்வ குழந்தையை போன்ற ஒரு உள்ளவர் தான் இந்த அபிமன்யு. அவருடைய லெகசி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா தேவர்களுடைய லெகசி, எல்லா கடவுள்களுடைய லெகசி, அப்பா தாத்தா எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அபிமன்யுட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பெரியப்பா மாட்டிக்கிட்டாரு, தர்மரை காப்பாற்றாவிட்டால் இன்றையோட போர் முடிந்து விடும், அதனால இன்னைக்கு வந்து நீ உள்ள போய் எப்படியாவது இந்த தர்மரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த 14 வயது பாலகன் சின்ன பையன் அபிமன்யு வந்து சொல்றான், இது வந்து சக்கர வியூகம் என்பது எனக்கு தெரியும். சக்கர வியூகத்துல வந்து நம்ம பெரியப்பா மாட்டியிருக்காரு, தர்மர் மாட்டியிருக்காருங்கிறது தெரியும். ஆனால் இந்த சக்கர வியூகத்தை உடைக்கக்கூடிய வித்தையை அப்பா அர்ஜுனன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனால் அது உடைச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் திரும்பி எப்படி வெளியே வரணுங்கிறது வந்து சொல்லி கொடுக்கல. அது நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால இந்த போர் வந்துருச்சு, அதனால அதை உடைத்து வரக்கூடிய வியூகம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு அந்த போரை காப்பாற்ற வேண்டும், தர்மரை காப்பாற்ற வேண்டும், அந்த போர்ல வந்து பாண்டவர்களுடைய தோல்வியை தடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் அந்த சின்ன பையன் என்ன சொல்றாங்க, அபிமன்யுட்ட நீ போய் உள்ள போ, இந்த சக்கர வியூகத்தை உடைத்து உள்ள போயிட்டு பெரியப்பா காப்பாத்திரு, அதுக்குள்ள உங்க அப்பாவை நாங்க எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடும், ஏதோ ஒரு போர் முனையில போரிட்டு கொண்டு இருக்கிற அர்ஜுனை நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று சொல்லி அந்த பையனை அதுக்கப்புறம் சரித்திரம். அபிமன்யு வந்து உடைச்சிட்டு உள்ள போறாரு, தர்மரை காப்பாத்திடுறாரு. ஆனால் அந்த சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே போகிற அபிமன்யு வந்து கொல்லப்படுகிறார். காரணம் என்னன்னா அந்த உள்ள உடைக்க தெரிந்தவனுக்கு வெளியே வர தெரியல. இன்றைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நிற்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு எல்லாம் தெரியும், நமக்கு தொழிலை நடத்த முடியும், கடையை நடத்த முடியும், நம்ம ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும், நம்மளாலும் ஒரு தொழிலை நல்லபடி நடத்த முடியும், நாம் வந்து இந்த இந்திய பொருளாதாரத்துடைய ஆதாரமாக இருக்க முடியும் என்று எண்ணி நல்ல வாய்ப்புகளை எல்லாம் விட்டு, வேலைகளை எல்லாம் விட்டு, நம்முடைய சேமிப்புகள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ள போட்டு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இன்றைக்கு தொழில் முனைவோர்களாக, கடை நடத்துபவர்களாக, கடை உரிமையாளர்களாக, பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பவர்களாக இருக்கிற நாம் அனைவரும் இன்றைக்கு மாட்டி இருக்கிறது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சக்கர வியூகத்தை நமக்கு வந்து கடையை திறக்க தெரிஞ்சது, கம்பெனி வைக்க தெரிஞ்சது,
இந்த மாதிரி ஒரு உள்ள வெளியே வர தெரியாம இந்த மாதிரி ஒரு COVID-19 அப்படிங்கிற இந்த கொரோனா வைரஸ் எப்போ முடியும், எப்படி வெளியே வருமா மாட்டோமா, 1 மாசமா 2 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா, இந்தியாவில மட்டும் இந்த பிரச்சனை இருக்க போதா, தமிழ்நாடு தப்பிக்க போதா, இல்ல உலகம் முழுமைக்கு மாட்டுக்கு போறோமா, இந்த வகையிலே நாம் மீண்டு வெளியே வரப்போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன என்கின்ற கேள்விக்குறியிலே அன்றைக்கு அபிமன்யு இருந்ததை போல இன்றைக்கு தொழில் முனைவோர்கள் அத்தனை பேரும் இருந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய நம்முடைய எதிர்காலம் அப்படிங்கிற போது இந்தியாவினுடைய எதிர்காலம். நாம் தொழில் முனைவோர்கள் என்பதால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சார்ந்து பொருளாதாரத்தை வைத்துத்தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் இந்திய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி, இந்திய பொருளாதாரத்தினுடைய ஏற்றம் நம்மை பாதிக்கும், இல்லைன்னா நமக்கு ஏற்றம் கொடுக்கும். அப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கிற நிலைமை அப்படியே 3ஆ பிரிச்சுக்கலாம். 3ஆ பிரிச்சுக்கும் போது நம்பர் 1, the status of economy before COVID. அதாவது இந்த கொரோனா வைரஸ் நம்ம இந்த உலகத்தை தாக்குவதற்கு முன்னால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இருந்த நிலை, நீங்களும் நானும் இருந்த நிலை, நம்ம பிற்பாடா இல்லாம இருந்ததனுடைய காரணங்கள், இப்போ இப்போ சென்று கொண்டு இருக்கிற சமகாலம். இப்போ 1 மாசம் மூடி இருக்கு, அடுத்த 1 மாசம் மூடுவோமா, இல்ல 15 நாள் மூடுவோமா, எப்ப கடையை திறப்போம், கடையை திறந்தா கஸ்டமர்ஸ் வருவாங்களா, நாங்க இப்ப மேனுஃபேக்சர் பண்ணி வைக்க தெரிய கடைகளுக்கு சப்ளை பண்ண முடியுமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிந்தனை, ஒவ்வொரு மாதிரி ஒரு சிக்கல், இதெல்லாம் எப்ப சால்வ் ஆகும் அப்படிங்கிற இடைநிலை. எப்ப சார் எல்லாம் சரியாகும்? இதற்கு முன்னாலே இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னால் இந்த உலகம் இருந்த சமநிலை, எல்லாரும் எல்லா இடத்துக்கும் செல்லுகிற, எல்லாரும் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சமநிலை, ப்ரீ கொரோனா வைரஸ்க்கு முன்னால் உள்ள பீரியட் மாதிரி இந்த பின்னால் இருக்கிற பீரியட் எப்போ வரும் அப்படின்னு 3 நிலையிலே இருக்கிறோம். இந்த இடத்துல ஒன்னே நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது மற்ற நாடுகளுக்கும் இந்திய நாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு செலிபிரிட்டி ரைட்டர் குருச்சரண் தாஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, ஒரு உள்ள போக வேண்டாம், நிறைய படிச்சவர், ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் உலகளாவிய அளவில் ஒரு குளோபல் கார்பரேஷன்ஸ், பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தவர். He was a global CEO of many world global organizations. 50 வயசுலயே வேலையை விட்டுட்டு உலகத்துல நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கணும், இதெல்லாம் இப்படிலாம் நான் வேண்டாம்னு அவர் ரிட்டையர் ஆகி என்ன செய்றாரு, நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு புக் எழுதுறாரு. நிறைய புக் எழுதியிருக்காரு. இந்த புக்ல விஷயத்தை சொல்றேன், இந்தியா க்ரோஸ் அட் நைட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இரவிலே வளர்கிற இந்தியா தமிழாக்கம் பண்ணணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவில் இருக்கிற தொழில் முனைவர்களுக்கும், மற்ற நாடுகளில் இருக்கிற வியாபார உத்திகளுக்கும் இந்தியாவில் இருக்கிற வியாபார உத்திகளுக்கும், மற்ற நாடுகளிலே இருக்கிற தொழிலாளர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள், அதாவது ஒரு தொழில் ரீதியாக தன்னுடைய ஆராய்ச்சியை செய்து அவருடைய கன்க்ளூஷன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, த லீஸ்ட் டிபெண்டன்ஸ், அதாவது ஆண்டர்பிரினர்ஸ், உங்களையும் என்னை போன்ற தொழில் முனைவர்கள், தொழிலை செய்பவர்களுடைய வளர்ச்சி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சார்ந்திருக்கிறதா, அரசாங்கத்தினுடைய உதவிகளை சார்ந்திருக்கிறதா, அரசாங்கம் உதவி செய்ததால் தான் இவர்கள் வளர முடியுமா என்கின்ற ஒரு கோணத்திலே பார்க்கிற போது, அரசாங்கத்தின் உதவி மிக சொற்பமாக இல்லாமல் இருந்தாலும் கூட வளரக்கூடிய திறமையை இந்தியாவில் இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் இருக்குன்னு எழுதுறார். அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எப்படி இருந்தாலும், அரசாங்கம் நமக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும், அரசாங்கத்தினுடைய வரி விகிதங்கள் எப்படி இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற ஒரு யுக்தியை, ஒரு மனநிலையை, ஒரு பர்சனாலிட்டியை கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இந்தியாவிலே இருக்கிற ஒரு ஆண்டர்பிரினர் சமூகம் அப்படிங்கிறதான் இந்தியா க்ரோஸ் அட் நைட் இன் ஸ்பைட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். குட் ஆர் பேட், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது சரியான பாலிசியா அப்படிங்கிறத தாண்டி. இது எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டாப் ஒரு 4-5% ஆஃப் கார்பரேஷன்ஸ், குளோபல் கம்யூனிட்டி, இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய தொழில் முனைவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு 50,000 பேரை, 1000 பேர், 50,000 பேர், 70,000 பேரை, 2 லட்சம் பேரை, 10 லட்சம் பேருக்கு வியாபாரம் வேலை வாய்ப்பு கொடுக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கிற இந்த 5% மக்களை விட்டுட்டு பார்த்தா, அவர்களெல்லாம் அரசாங்கத்தை சார்ந்து, அரசாங்கத்தினுடைய சின்ன விஷயம் ஒரு மாறுதல் வந்தா கூட அவங்களை பாதிக்கும். அது இல்லாம அதை விட்டுருங்க. அதனாலதான் அவங்க they are influencing the policy making. அதனால அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்களும் நானும் சார்ந்து முதலே சொன்ன மாதிரி நடுவில் இருக்கிற 40 விழுக்காடு
மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ். இந்த 40 விழுக்காடுல நம்ம வந்து ஒரு 11 விழுக்காடு, 11% ஆஃப் த மிடில் கிளாஸ் ஆர் entrepreneurial or want to be an entrepreneur or you have an entrepreneurial ambition or approach. அந்த மாதிரி இருக்கிறவர்களாக இந்த 40% மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ்ல 11% entrepreneurial மிடில் கிளாஸ் வச்சுக்கோங்க. 11% ஆஃப் 40% ஆர் 45% அதுல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் நம்ம எல்லாருமே. சின்ன கடையை வச்சிருக்கவங்க, டீ கடையை வச்சிருக்கவங்களுக்கு பெரிய தொழிற்சாலைகளை வைத்து நடத்துபவர்கள் வரை இந்த ஆட்களுக்கு என்ன சொல்றாரு அவரு, இவர்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை சார்ந்து இல்ல அப்படிங்கிறார். அரசாங்கத்தினுடைய வரி விகிதங்கள் ஒரு லெவலுக்கு தான் இவங்களை பாதிக்கும். அரசாங்க திட்டங்களை தாண்டி, அரசாங்கத்தின் உதவிகளை தாண்டி இவர்களால் வளர முடியும். காரணம் என்று சொன்னால் ஒரு 50 நாடுகளினுடைய தொழில் முனைவோர்களை, தொழில் திட்டங்களை வரையறுத்து பார்க்கிற போது இந்தியாவிலே இருப்பவர்களுக்கு ரெசிலியன்ஸ் ஜாஸ்திங்கிறார். ரெசிலியன்ஸ் ஜாஸ்தி, போராடும் தன்மை ஜாஸ்தி, பேஷன்ஸோட போராடுவாங்க. நீண்ட நாட்கள் வெயிட் பண்ணி போராடக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தெம்பு இருக்கு, அவர்களால் போராட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்கள் தான் இந்தியாவிலே தொழில் முனைவர்களாக வருகிறார்கள். அவர்கள் தோற்பதை பற்றி கவலைப்படுவதில்லை, ஆனால் ஜெயிப்பதற்காக பலமுறை போராட தயாராக இருப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குருச்சரன் தான் சொல்றார். இது ஏன் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து கவர்மெண்ட் அப்ப இந்த முன்னால பண்ண மாதிரி ப்ரீ கோவிட் எக்கனாமிக் கண்டிஷன், அதாவது இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்னால் இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்தது, நாம் அதனால் எப்படி இருந்தது, அதை கணக்கு பண்ணி நம்முடைய தொழில்கள்லாம் எப்படி நடந்துட்டு இருந்தது, நம்முடைய பேலன்ஸ் ஷீட் எப்படி இருந்தது, நம்முடைய வருமானம் எப்படி இருந்தது, நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோமா இல்லை நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தோமா, நம்ம வசதியா இருந்தோமாங்கிறது வந்து ப்ரீ கோவிட் கண்டிஷன். இப்போ வந்து இப்போ லாக்டவுன் பீரியட்ல இருக்கு, ஒரு மாசம் ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு மாசம் ஆகுமா, இந்த 2 மாசம் ஆகுமா, 3 மாசம் ஆகுமாங்கிறது இந்த இடைப்பட்ட காலம், நடப்பு காலம். அதுக்கப்புறம் இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து எத்தனை மாசத்துல எத்தனை வருஷத்துல ஒரு சமநிலை திரும்பி அதே மாதிரி ஒரு ஜெனரல் ட்ரேடிங் பாலிசி, ட்ரேடிங் சிச்சுவேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு 3வது காலம். முடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையை உறக்க சொல்லணும், பயப்படக்கூடாது. அப்போ வந்து இந்த ப்ரீ கோவிட் இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற இந்த ஒரு விஷயம் நம்மளை தாக்குவதற்கு முன்னாலேயே தடுமாறி கொண்டிருந்த நம்முடைய தொழில் உலகம், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ரீசன்ஸ்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நம்மகிட்ட வந்து ரிசர்வ்ஸ் கிடையாது. அதாவது அந்தந்த மாசம் சம்பாதிக்கணும், அந்தந்த மாசம் வரி கட்டணும், அந்தந்த மாசம் சம்பளம் கொடுக்கணும், அந்தந்த மாசம் நம்ம சாப்பிட்டுக்கணும், அந்தந்த மாசம் ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஹேண்ட் டு மவுத். இதுல வந்து நிறைய கஷ்டப்பட்டு இருந்தவங்க நிறைய, அதனாலதான் பாத்தீங்கன்னா என்பிஏ கூட்டிகிட்டே போச்சு. அப்ப வந்து கஷ்டப்படுபவர்கள் ஒரு வசதியாக தொழிலை நடத்தக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வந்து வசதிகளை வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புன்னு வச்சவங்க ரொம்ப குறையா இருந்தாங்க. அந்த 5%ல அவங்களே இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டாப் கார்பரேட்ஸ் இன்னொரு 3 மாசம் இருந்தா அவங்களும் நம்ம நிலைமைக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்கள்ல கொஞ்சம் ரிசர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நமக்குலாம் அதெல்லாம் இல்லை. நம்ம அன்னன்னைக்கு சம்பாதிக்க வேண்டியது, அன்னன்னைக்கு செலவழிக்க வேண்டியது, அந்தந்த மாசம் சம்பாதிக்க வேண்டியது, அந்தந்த மாசம் விற்க வேண்டியது, அந்தந்த மாசம் நம்ம வந்து வரி கட்டணும், அந்தந்த மாசம் சம்பளம் கொடுக்கணும், அந்தந்த மாசம் நமக்குள்ள சம்பளத்தை எடுத்துக்கிட்டு எடுக்கணும், இல்லைன்னா கடன் அடிச்சுட்டு போகணும், இல்லை வட்டி கொடுக்கணும். இதே தான் நமக்கு வந்து பழப்பா ஒரு மாசமா புள்ளிக்கு வால் பிடிச்ச கதையா விட்டா நம்மளை அடிச்சிடும். ஒரு திடமான ஒரு கான்பிடன்ஸா நம்ம எதையும் மேனேஜ் பண்ண 3 மாசம் ஒண்ணு நடந்தா இல்லையா, நான் மேனேஜ் பண்ணிடலாம், நம்ம தொழில நமக்கு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்ற லெவல்ல நம்முடைய எக்கானமி அப்ப இல்லை. பேங்க்ல போனா பணம் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடிட்டே இருந்தது, என்பிஎஃப்சி மூடிக்கிட்டே போயிட்டான். எங்க போனாலும் நம்மளுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதோட தான் போராடி 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 பல பேர் 100 பேர்ல 60 பேர் தான் தேர்னாங்க, 40 பேர் காணாம போயிட்டாங்க. கடந்த 4 வருடங்களாக 3.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் வந்து நிறைய பேர் காணாம போனது காரணம் வந்து அவர்களால் போராடக்கூடிய சக்தியை இழந்தவர்களாக. எந்த இடத்துலயும் போய் அங்க கயிறு எடுத்து பிடிக்கிறாங்க, கையை விட்டு போகுது, என்ன செய்வாங்க, ஒரு கட்டத்துல விட்டாங்க கையில. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம இந்த தொழில் முனைவோர் இந்த கூட்டத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க. அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட சிந்தனையை உள்ளவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு நிலையில இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் ப்ரீ கோவிட் பீரியட்ல வந்து we were not in a comfortable position, we were in a fighting spirit, we were in a condition where we have to fight even for our daily bread, our monthly bread, monthly payment. நம்ம வந்து இப்போ ஒரு 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 வீடு வச்சிருந்தோம், 4 வீடு வாங்கலாம்னு ஒரு பார்க்க முடியாது.
ஒரு கார் வச்சிருக்கவரு 10 கார் வாங்க முடியாது. இது வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னால் இருந்திருக்கும். ஆனால் கடந்த 3 வருடங்களாக எல்லா இடத்தையும் ஒரு ஸ்ட்ரெயின் இருந்தது. ஒரு ஸ்ட்ரெயின் விட்டா ஓடிடுவோங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயின்ல தான் நம்ம வந்து ப்ரீ கோவிட் கண்டிஷன்ல இருந்தோம். இந்த கோவிட் ஆரம்பிக்க முன்னால நடத்துவோமா வேண்டாமா, எப்படி போக போகுது, என்ன நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன்ல இருக்கும்போது தான் இன்னொரு சம்மட்ட அடி இந்த கொரோனா வைரஸ் மூலமாக வந்து சேர்ந்தது. எத்தனை மாசம் இருக்கும்? இன்னும் 1 மாசம் இருக்குமா, 1.5 மாசம் இருக்குமா, இல்ல 2 மாசம் இருக்குமா, இல்ல இவங்க கொஞ்சம் லாக்டவுன் ஓபன் பண்ணிட்டா எந்தெந்த தொழில்கள் எல்லாம் நடக்கும், எந்தெந்த தொழில்கள் எல்லாம் கொஞ்சம் நடக்கும், எந்தெந்த தொழில்கள் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடக்கும், எந்தெந்த தொழில்கள் எல்லாம் நடக்காது, டிவி எல்லாம் வாங்குவாங்களா, செல்போன் வாங்குவாங்களா, வரப்போற ரம்ஜானுக்கும் தீபாவளிக்கும் வந்து மக்கள் வந்து புது ஆடைகள் வாங்க வருவாங்களா, எந்தெந்த இண்டஸ்ட்ரி ஓட போகுது, எந்தெந்த இண்டஸ்ட்ரி படுக்க போகுது, நம்ம வச்சிருக்க ஃபர்னிச்சர் பண்ணா தான் இன்னைக்கு விற்க முடியும், ஃபர்னிச்சர்லாம் வாங்குவாங்களா, ஆபீஸ்க்கெல்லாம் இருக்குமா, இந்த ஹோம் டு ஒர்க்குங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு போய் இன்னைக்கு 40% 40% ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் திங்கிங் டு எம்ப்ளாய் 40%. அதாவது நிறைய கம்பெனில 40% ஆஃப் த எம்ப்ளாயிஸை வந்து அவங்க ஹோம் டு ஒர்க்கு பெர்மனண்டா கொண்டு வந்துடலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான சில வரையறைகளை பாக்குறாங்க. அதாவது அவங்க ஹோம் டு ஒர்க்னா 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆஃபீஸ்னு 9:30 மணிக்கு அவங்களை எப்படி அந்த இடத்துல உட்கார வைக்கிறது, அதுக்கு எப்படி செக் பாயிண்ட்ஸ் வைக்கிறது, 5:30 மணி வரைக்கும் அவங்க அதே இடத்துல தான் இருக்காங்கிறதுக்கு எப்படி செக் பாயிண்ட்ஸ் வைக்கிறது, அவங்க ஒர்க்கை எப்படி நம்ம வந்து அந்த நாளைக்கு உள்ள ஒர்க்கை வந்து அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி செக் பண்றது, எப்படி வந்து அதை வகைப்படுத்துறது அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா நிறைய ஆபீசர்ஸ் வந்து ஸ்பேஸ் காலியா போகுது. நிறைய ஆபீசஸே இருக்க போறதில்ல. அது விஷயம் இருக்கிற ஆபீஸ்களுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு அன்சர்டனிட்டி பீரியட் இதை எதிர்பார்த்து தான் நம்ம மேல போயிட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு உள்ள கோவிட் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னன்னு சொன்னா போஸ்ட் கோவிட். போஸ்ட் கோவிட் வந்து நீங்களும் நானும் ஒன்றும் பண்ண முடியாது. மினிமமா என்ன நினைக்க முடியும்னா ஒரு 2 மாசத்துல எல்லாம் முடிஞ்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமா லாக் அவுட் ஆகலாம். என்ன இதனுடைய எண்ட் என்ன? 2% ஃபெர்டாலிட்டி ரேட்ன்றாங்க. எண்ட் என்ன? 1 லட்சம் பேருக்கு வந்தா 2000 பேர் செத்து போயிடுவாங்க. 1 கோடி பேருக்கு வந்தா அது அப்படி 2% ஃபெர்டாலிட்டி ரேட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணா அது நல்ல கண்ட்ரின்ற. That's a good medical system. The country has great medical facility with the country which controls 2% fatality rate on this coronavirus. அப்ப என்ன ஆகும்னா ஃபைனலா அதுக்கு போய் நிற்கும். அதுக்கான தயாரிப்புகள் தான் இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு 3 மாசத்துல வந்து எல்லாம் சரியாகலாம், 6 மாசத்துக்கு கூட போகலாம். 20, 21 ஒரு மிகப்பெரிய சவாலான வருடங்களாக அத்தனை பேருக்கும் வந்து சேரலாம். உங்களுக்கு, எனக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு. இதுல தப்பிச்சவங்க கொஞ்சம் பேர். குறிப்பாக கீழே முதல்ல நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற 45-50 விழுக்காடு மக்களை கவர்மெண்ட் கவனிக்கலன்னா கவனிக்க வச்சுருவாங்க. அவங்க ரோட்டுக்கு வந்து போராடுவாங்க. ஆனால் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை ஒன்று அரசாங்கங்கள் செய்யும். ஏன்னா அங்க செஞ்சு ஆகணுங்கிற கடமை இருக்கிறதா அது பண்ணும். இந்த மேலே இருக்கிற இந்த 5% 3% ஆட்கள் வந்து அவங்க எப்படியாவது உருட்டி அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வார்கள். இந்த நடுவில் நீங்கள் நானும் மாட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 45% கவர்மெண்ட் ஹெல்ப் குறையா இருக்கும், கவர்மெண்ட் கான்சென்ட்ரேஷன் குறையா இருக்கும், நமக்கு டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு பேசுறதுக்கு மதம் இருக்கு, நமக்கு பேசுறதுக்கு ஜாதி இருக்கு, நமக்கு பேசுறதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு. நம்முடைய எண்ணங்களை சிதறதுக்காக நம்ம எண்ணங்கள் ஒருமுகைப்படுத்தாமல் பண்றதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதுலதான் இந்த மிடில் கிளாஸ் வம்பா போறது. இதுல டிஸ்ட்ராக்ட் பண்ணி மற்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி, ஏன்னா இந்த நான் கீழே இருக்கிற 45-50% சாப்பாடு வேணும், ஆனா மத்த எந்த விஷயங்களும் அவனுக்கு தோணாது. மேல இருக்கிறவனுக்கு தான் வாழணும், மத்த எந்த விஷயங்களும் அவனுக்கு தோணாது. நடுவில் இருக்கிற 40-45 பேர் மிடில் கிளாஸ் இது வந்து பம்பரமா சுத்த விடுறாங்க. நீ போய் அவன் அடி, இப்ப இவன் அடி, இந்த விஷயத்தை பத்தி பேசு, இந்த பாலிடிக்ஸை பத்தி பேசு, இந்த மதத்தை பத்தி பேசு, இந்த ஜாதியை பத்தி பேசு, இவனை குறைச்சு பேசு, இவனை கூட பேசுன்னு சொல்லி இந்த எல்லா டைவர்ஸ்லையும் மாட்டிக்கிறது நடுவில் இருக்கிற நம்மள மாதிரி ஆக்குவான். எத்தனை நாளைக்கு இருப்பான்? சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான் வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல. என்னைக்கு தன்னுடைய சாப்பாட்டுக்கு பிரச்சனை வருது, தான் ஒரு 5 பேரை வேலைக்கு வச்சிருக்கோம், 5 பேர் வாசல்ல வந்து சம்பளம் கூட நிக்கிறா, இல்ல என்னுடைய வாழ்வாதாரமே பார்த்து நிக்குது, நான் வாங்கியிருக்கிற கடன்கள் எல்லாம் எனக்கு கெட்ட முடியாத சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னா நம்மால் போனை கீழே போட்டு அப்பதான் வெளியே வருவான். ஆஹா, எங்கேயோ சிந்தனை சிக்கலா இருக்கு. இந்த எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டர்பிரனல்
இட்ஸ் எ கம்யூனிட்டி பேஸ்ட். தொழில் முனைவோர் என்பது ஒரு தனி மதம், தனி ஜாதி, தனி இனம். அவர்கள் எந்த மதத்தை, இந்த இனத்தை, இந்த மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து தனி ஜாதி. சாதாரணமா ஒருத்தர் வந்து தொழில் முனைவோராக வர முடியாது. நான் சொன்ன மாதிரி அபிமன்யு மாதிரி மாற்றுறதுக்கு தயாரா இருக்கணும். அதுல இருந்தா வெளியே வந்துருவாங்க, நம்பிக்கை இருக்கும் தான் உள்ள வருவான். சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, இந்தியா முழுமைக்கும் சப்ளை பண்ணுகிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, உலகம் முழுமைக்கும் செய்கிறதாக இருந்தாலும் சரி, இவர்கள் சொல்ல தாராபுரத்துல ஒரு சின்ன ஒரு ஒரு அவினாசியில ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு சரி. தொழில் முனைவோர்னா தன்னை பணைய வைக்கிறார், தன்னுடைய எதிர்காலத்தை பணைய வச்சு ஒரு பெரிய ஆசையோட பெரிய அபிலாஷைகளோட உள்ள வர்றார். அப்போ வந்து இவருக்கு என்ன மாதிரி குவாலிட்டி இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவார்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இது எல்லா விஷயங்களையும் பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர், நமக்கு தனியா தெரிகிற கேரக்டர் இருக்கும். இந்தியாவிலே வந்து நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு பாதகமாக இருக்கிறதுங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு விளையாட்டு 5 நாள் விளையாண்டா அது என்ன விளையாட்டுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், அது வேற விஷயம். கிரிக்கெட்டை ஏன் பிடிக்கும்னு சொன்னா, மேல்தட்டு மக்கள் மட்டுமே, வசதியானவர்களுடைய குழந்தைகள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை ஜென்டில்மேன்ஸ் பிளே, த கேம் ஆஃப் ஜென்டில்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டுல ஹரியானாவினுடைய புழுதி பறக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து பார்க்க சற்றும் ஒரு பெரிய பர்சனாலிட்டி சொல்ல அளவுக்கு அசிங்கமான ஒரு சாதாரணமான ஒரு உருவத்தை கொண்டிருக்கிற ஒரு 6 அடி 1 அங்குலம் கொண்ட ஒரு இளைஞன், ஒரு சாதாரண வறிய குடும்பத்திலே இருந்து பிறந்து கிரிக்கெட்ல வந்து இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் இருக்கிற கிரிக்கெட்டை ஆதர்சமாக நம்பிக்கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களினுடைய கனவுகளை இன்றைக்கு மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை உண்டாக்கிய ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கபில் தேவ். ஹரியானாவினுடைய முகவரியாக இருந்த கபில் தேவ் இந்தியாவினுடைய முகவரியாக மாறுகிறார். இந்தியாவினுடைய முகவரியாக இருந்த கபில் தேவ் உலகத்தினுடைய முகவரியாக மாறுகிறார். கிரிக்கெட் விளையாட்டினுடைய கேப்டன், கிரிக்கெட் விளையாட்டினுடைய ஒரு பெரிய விற்பனராக இருந்த கபில் தேவ் இன்றைக்கு வந்து விளையாட்டுங்கிற ஒரு சம தளத்துல வந்து கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, டென்னிஸா இருந்தாலும் சரி, பேட்மிண்டன் இருந்தாலும் சரி, அப்படின்னு சொல்லி எல்லா விளையாட்டுகளுடைய சம தளத்துல மிக உயரத்திலே வைத்து மதிக்கப்படுகிற ஒரு மனிதராக, ஒரு ரோல் மாடல் ஸ்போர்ட்ஸ்மேன் என்று மாறுகிறார் என்று சொன்னால், அந்த தகுதி இந்தியாவிலே கபில் தேவுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், நல்ல நிலையிலே சென்று கொண்டிருக்கிற ஒரு கம்பெனியை, நல்லா சாதகமாக இருக்கிற ஒரு நாட்டை, எல்லா விஷயங்களும் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்தை, ஒரு கம்பெனியை, ஒரு கடையை நடத்தி செல்வது பெரிய சவாலான விஷயமே கிடையாது. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிற போது, எந்த விதமான சாதகமான சூழ்நிலையும் இல்லாத போது, அதிலே தலைமையேற்று வெற்றியை தேடி தருகிற ஒருவன் தான் ஒரு உண்மையான தலைவன். அவன் தான் உதாரண தலைவன், உதாரண புருஷன். எதுவுமே எனக்கு சாதகமா இல்லை, அப்படிதான் கபில் தேவ். அவர் இருந்த பின்புலம் அவருக்கு சாதகமாக இல்லை. அவருக்காக பேசுறதுக்கு கிரிக்கெட் போர்டுல ஆளே கிடையாது. அவருடைய திறமை மறுக்க முடியாத திறமையாக இருந்ததால் அவர் வாய்ப்பளிக்கப்பட்டார். தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு கேம்லயும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. இங்கிலீஷ் பேசல, சரியா இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு அவரை வந்து கிண்டல் பண்ணாங்க. அவர் பதிலுக்கு எனக்கு ஹிந்தியே சரியா பேச தெரியாதுன்னாரு. இவன் ஆள் பாரிய கேனைய மாதிரி இருக்கா, இவன் முடிய பாரு, அதை பாருன்னு கிண்டல் பண்ணாங்க. எதுவுமே சாதகமா இல்லை. தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக டெய்லி செத்து பிழைச்சிருக்கான். ஆனால் உலகத்தினுடைய வெற்றி பார்வை, வெற்றி கனி, இயற்கை அவர் கையிலே கொடுத்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போராடி இருக்கான் மனுஷன். 60 ஆண்டுகள் சரித்திரம் கொண்ட உலக கோப்பையில வந்து முதன்முறையாக இந்தியா கிரிக்கெட்டுடைய உலக கோப்பையை வென்றது 1983.
அன்றைக்கு இருந்த கிரிக்கெட் உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா. அப்போ அந்த இந்திய அணிக்கு தலைமை தாங்கி கபில் தேவ் போகும்போதே அவரை கிண்டல் பண்ணாங்க, எப்ப திரும்பி வர போறீங்கன்னு கேட்கிறாங்க. எந்த விதமான சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவர்கள் இங்கிலாந்துக்கு போறதுக்குதே தோக்கிறதுக்காக போறாங்கன்னு வழி அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் ஒரு அணியை தலைமை ஏற்று போகிற கபில் தேவ் எல்லா நாடுகளையும் வென்று உலகத்திற்கு முதன்முறையாக உலக கோப்பையை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த தனி மனிதனுடைய போராட்டம் தான் ஒரு ஆண்டர்பிரினருடைய போராட்டம். டெய்லி நம்மளை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியிருக்கு, மாசம் நம்மளை ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. போராட்டங்களோடையே நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் அந்த போராட்டங்களை சுவைத்து ரசித்து செய்தால்தான் இந்த வெற்றி வரும் என்பதற்கான உதாரணம் தான் நம்முடைய உதாரண புதல்வர் கபில் தேவாக நான் அவரை பார்க்கிறேன். எத்தனை ஏளனங்கள், எத்தனை வாய்ப்பு மறுப்புகள், எத்தனை டிஸ்கரேஜ்மெண்ட், எத்தனை ஏளன பேச்சுக்கள், எத்தனை அவமானங்கள், அத்தனையும் தாண்டி அது ஒரு தனி கிளாஸா வைக்கலாம். கபில் தேவை தனி கிளாஸா வைக்கலாம். அந்த உலகக்கோப்பையினுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது, அதனுடைய குவார்டர் ஃபைனல்ஸ் எப்படி இருந்தது, செமிஃபைனல்ஸ் எப்படி இருந்தது, முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தால் அந்த கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அதை சரியாக பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த உலகக்கோப்பை இந்தியாவை வருவதற்கான காரணங்கள் 100 இருந்தால் அதற்கு 95 காரணங்களுக்கு சொந்தக்காரன் கபில் தேவ் என்பதுதான் காரணம். அந்த தலைமை அப்படி, அந்த தலைமை பண்புகளை இருப்பவர்கள் தான், போராடுகிற குணம் இருப்பவர்கள் தான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் வெற்றி பெற வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் நான் தோல்வி விட்டுறக்கூடாது. என்னுடைய அவமானங்களை துடைக்கக்கூடிய ஒரே துணியாக நான் வெற்றியைத்தான் பார்க்கிறேன். என்னுடைய வெற்றி தான் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை தரும் என்று அந்த கிராமத்து இளைஞன் எப்படி போராடினாலும் அந்த போராட்ட குணம் கொண்டவர்களால் தான் தொழில் முனைவர்களாக வெற்றி பெறுவர்களாக வர முடியும் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றுக்கு ஒரு சான்றாகத்தான் கபில் தேவ் இருக்கிறார். இதிகாசங்களிலே பார்த்தால் நீங்கள் ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களை பார்க்கலாம். இந்தியா முழுமைக்கும் சார்ந்த ஈவன் தமிழ் சமூகத்திலே கூட பண்டைய நம்முடைய கதைகள், ராஜவம்சத்து கதைகள், அத்தனை கதாபாத்திரங்களையும் நீங்கள் அலசி பார்க்கிற போது கண்ணுக்கு தெரிகிற 2 கதாபாத்திரங்கள் வீர கதாபாத்திரங்களாக 1000 பேர் போற இடத்துல தனியா தெரிகிறவன் தான் ஆண்டர்பிரினர். 15 பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல உட்கார்ந்துருக்காரு, இதோட தொழில் நடத்துறாரு போல் இருக்கு. ஹி இஸ் an entrepreneur நமக்கு தெரியணும்ன்றாரு. பீட்டர் ட்ரக்கர் சொல்றாரு, entrepreneur is one who looks different, does not do different things. அதுக்காக தனியா ட்ரெஸ் பண்ணி தனியா கோட்டு போட்டு தனியா டை கட்டி இருக்கோம். நாம் இருக்கிற இருப்பு, நாம் நிற்கிற நடை, நாம் வாசிக்கிற வாசிப்பு, நம்மை பார்க்கிற பார்வை, இதுலயும் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லிடலாம்னு சொல்றாரு பீட்டர் ட்ரக்கர். வெற்றி பெறுபவர்களுக்கான அடையாளம் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் சொல்றாரு. இவர்களுடைய வெற்றியாளன் சொல்லிடலாம்னு சொல்றாரு. அப்படி வெற்றியாளர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை கவர்ந்த பாத்திரங்கள் என்று சொன்னால் ராமாயணத்திலே ராவணன், மகாபாரதத்திலே கர்ணன். நான் முதலே சொன்ன மாதிரி எந்த விதமான சாதகமான அம்சங்கள் இல்லாமல் வெற்றி பெறுகிற மனிதன் தான் வெற்றியாளர். எங்க அப்பா 10 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, 2 கம்பெனி வச்சு கொடுத்திருக்காரு, ஒரு 300 பேரோட வச்சிருக்காரு, எல்லா வசதியா எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் அதை அப்படியே டேக் ஓவர் பண்றேன். அந்த 10 கோடியை நான் 100 கோடி ஆக்கினா தான் நான் வெற்றியாளர். 10 கோடி 10 கோடியா இருக்கிற வரைக்கும் ஐ எம் சன் ஆஃப் மை ஃபாதர். அது சாதகமான ஒரு அம்சம். அந்த சாதகமான அம்சத்தை ஒரு வளர்ச்சிக்கான அம்சமாக நான் மாற்றுகிற போதுதான் நான் வெற்றியாளராக மாறுகிறேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் கபில் தேவை போல நம்மளே உருவாக்குறது, செங்கலாக உருவாக்குவது எவ்வளவு கஷ்டம். எத்தனை விஷயங்கள போராடி இருக்கணும், எப்படிலாம் போராட்டங்களை பார்க்கணும், எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டும், குடும்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், வெளியே சந்திக்க வேண்டியிருக்கும், நண்பர்களிடம் சந்திக்க வேண்டியிருக்கும், உறவினர்கள், இதெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு. அப்போ எந்த விதமான சாதக அம்சங்களும் இல்லாமல் நான் தனி மனிதன் உருவாக்குகிற அந்த வெற்றி இருக்குதே, அந்த வெற்றி தான் ஒரு மனிதனுடைய தனி அடையாளமாக தெரிகிறது. அதுதான் உலகத்தினுடைய வரலாறு. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இதிகாசங்களிலே நான் பார்ப்பவர்கள் 2 பேர். ராவணன், தமிழ் சமூகத்தின் மூத்த குடி. இன்னொன்னு கர்ணன். இந்த கர்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது.
இன்னைக்கு மகாபாரதத்தினுடைய பாத்திரங்கள், அத்தனை பாத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை பாத்திரங்கள், ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் இருக்கிற ஒரு இதிகாசம் மகாபாரதம். நீங்க பேர் சொல்லி முடியாது, அத்தனை பாத்திரங்கள் இருக்கும். ஆனால் அத்தனைக்கும் உள்ள ஒரு கதாநாயகனாக அந்த மகாபாரதத்தை சித்தரிக்கப்பட்டவர், அந்த மகாபாரதத்தினுடைய கதாநாயகனாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அர்ஜுனனாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னால், எல்லா விதத்திலையும் அப்படி பேம்பர் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு ராஜ வம்சத்தினுடைய குழந்தை அர்ஜுன். வில்வித்தைக்கான பயிற்சிகள், நீச்சல் போட்டிகள் அத்தனைக்கும் ஒரு ராஜகுமாரனுக்கு உண்டான, இளவரசனுக்கு உண்டான அத்தனை வசதிகளும் இருந்து வளர்க்கப்படுகிற ஒரு குழந்தை அர்ஜுனனாக இருக்கிற போது, இவன் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய வீரன், உலகாள பிறந்தவன் என்று மகாபாரதம் முக்கிய இருக்கிற போது, சூரிய பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்த அடுத்த கணம், பிறந்த 3 நாளிகை என்று சொல்லுகிறார்கள், பிறந்த 3 நாளிகைகளுக்குள் குந்தி தேவியால் தன் பெற்ற தாயாலேயே ஒரு பேழையிலே வைத்து காற்றிலே விடப்பட்டு அனாதையாக்கப்பட்டவன் கர்ணன். எங்க போறன்னு தெரிஞ்சிருக்காது. அது போய் ஒருத்தட்டு மாட்டுது. ஆற்றிலே மிதந்து வருகிற ஒரு தங்கப்பேழை எடுத்து பார்க்கிற போது உள்ளே குழந்தை இருக்கிறது. தேரோட்டி எடுத்து வளர்க்கிறான். உடம்புல இருக்கிற அந்த ராஜவம்சத்தினுடைய அந்த ரத்தம் யாருடைய உதவியுமே இல்லாமல் மறுக்கப்படுகிற பயிற்சிகளால் போய் கேட்கிறாரு துரோணாச்சாரியார். பாதி நாள் படிக்கும்போது தெரிஞ்சிருது, வெளியே போன்றார். முறையான பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் அறியப்படுகிறார். எந்த பயிற்சியும் இல்லாமல் ராஜகுமாரனுக்கோ ஒரு இளவரசனுக்கோ கொடுக்கிற எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் எல்லா வாய்ப்புகளும் மறுக்கப்பட்ட நிலையிலே அஸ்தினாபுரத்திலே நடக்கிற வில் போட்டியிலே இறங்கி அர்ஜுனன் வென்று அடிக்கிற போது, எங்கள் ராஜ குடும்பத்து இளவரசன் அர்ஜுனனை வெல்வதற்கு, அர்ஜுனனின் வில் போட்டிக்கு பதில் சொல்வதற்கு இந்த கூட்டத்திலே யாருக்கும் திராணி இருக்கிறதா என்று துரோணாச்சாரியார் கேட்கிற போது ஒரு குரல் ஒலிக்கிறது, நான் வருகிறேன் போட்டிக்கு என்று. உள்ளே வருகிறான் கர்ணன். யார் அந்த கர்ணன்? எந்த வசதியும் கிடையாது. தேரோட்டியினுடைய மகனாக வளர்க்கப்பட்டவன். தாயால் பிறந்த 3 நாளிகையிலேயே அனாதையாக்கப்பட்டவன். எல்லாமே தானாக உருவாக்கி கொண்ட பயிற்சி, தானாக உருவாக்கி கொண்ட தேகம், தானாக உருவாக்கி கொண்ட உடல், தானாக உருவாக்கி கொண்ட உத்வேகம், தானாக உருவாக்கி கொண்ட பயிற்சி, தானாக உருவாக்கி கொண்ட வெற்றிக்கான ஒரு உள்ள வரான் கர்ணன். முதல் போட்டியிலே விழுகிறான், விட்டுறாங்க. 2வது போட்டியில விழுகிறான், விட்டுறாங்க. 3வது போட்டியில அர்ஜுனனை விழுகிறான், விட்டுறாங்க. 4வது போட்டி தான் இறுதி போட்டி. அதிலே கர்ணன் வென்று விட்டால் அர்ஜுனனை வென்றதாக சரித்திரமாகிவிடும், அது பதிவாகிவிடும் என்பதால் கர்ணனை நிறுத்தி கேட்கிறார்கள், உன்னுடைய தப்பா பேர் என்ன? எங்க இருக்கும் வீடு? உங்க அம்மா யாரு? யார் வீட்டுல பிறந்த நீ? உனக்கு இந்த வில்வித்தையிலே போட்டி ஏங்க முதல்ல விடும்போது யாருன்னு கேட்கல, 2வது விடும்போது கேட்கல, 3வது விடும்போது கேட்கல. அர்ஜுனனை வென்று ஒரு பதிவாகிவிடும் வென்றக்கூடிய ஒரு சரித்திரத்தை படைத்து விடுவான் கர்ணன் என்று எண்ணுகிற போது தன்னுடைய குலத்தை, தன்னுடைய பிறப்பை, தன்னுடைய அவமானமான ஒரு காலத்துக்கு தள்ளப்படுகிறான் கர்ணன். என் பிறப்புக்கும் இந்த வீரத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறான். இங்கே நடப்பது வெற்றிக்கான வில்வித்தைக்கான போட்டி. வில்வித்தையிலே அவரும் வில்வித்தை, நானும் வில்வித்தைக்கார. நானும் எங்களுடைய போட்டியை எங்களுடைய திறமைகளை வைத்து முடிவு செய்ய முடியாது. எங்க அப்பா யாரு? அப்பதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இதுதான் செத்து போவோம்னு நினைப்போம். நாளைக்கு கம்பெனி நடக்குமான்னு தெரியாது. அப்பதான் திடீர்னு நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் மேனேஜர்கிட்ட கூட்டுப்பார். சார் இவர் ரொம்ப நல்லவர் சொல்வார். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். டக்குன்னு துரியோதனை எந்திக்கிறார். இவன் இன்று முதல் என்னுடைய நண்பன், என் ஆளுமைக்குட்பட்ட அங்க தேசத்தினுடைய அரசன். ஒரு அரசன் அப்படிங்கிறதுனால இவன் வில்வித்தை பண்ணலான்னு சொல்றாரு. அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். ஆனால் இது நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. சொன்ன சுவாரஸ்யமா தான் இருக்கும். டைம் கருதி அதுக்குள்ள போகாம
எந்த விதமான வசதியும் இல்லையே கர்ணனுக்கு. அனாதையாக்கப்பட்ட கர்ணன் பரத நாட்டினுடைய மகாராணியினுடைய மகனாக பிறந்தவன். பிறந்த 3 நாளிகைக்குள்ள ஒரு ஆற்றிலே போடப்பட்டு அனாதையாக்கப்பட்டவன், தேரோட்டியால் வளர்க்கப்பட்டவன், முழுமைக்கும் தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உள்ளவன். அங்க தேசத்தினுடைய அரசராக இருக்கும்போது அவரை அர்ஜுனனை கொல்வதற்கு துரியோதனன் கைகளிலே வெற்றிகளை கொண்டு வருவதற்கான ஒரே வாய்ப்பு கர்ணன் தான் என்பதை உணர்ந்து கொண்டதால் தன் தாயே வருகிறாள், குந்தி தேவியே வருகிறாள். கர்ணன் வந்து கேட்கிறார், எப்பா நீ யாரை எடுத்து போட்டு போற தெரியுமா? உன்னுடைய தம்பிகமாரை எடுத்து போட்டு போற, நீ தான் என்னுடைய மூத்த மகன் சொல்ற. ஒருவேளை நடந்து கொண்டிருக்கிற இந்த பாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால், இந்த பாண்டவர்களுடைய மூத்த சகோதரனான நீ, கர்ணன் என்கின்ற குந்தி தேவியின் மகனான நீதான் இந்த பாரத நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வாய். மற்றவர்கள் எல்லாம் உனக்கு சின்னவர்கள், நீதான் மூத்த பையன். ஒருவேளை பாண்டவர்கள் தோன்று கௌரவர்கள் வென்றார்கள் என்று சொன்னால் அந்த சக்கரவர்த்தி பட்டம் கூட உனக்கு கிடைக்காது, ஒரு நண்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாண்டவர்கள் தோன்றால் பாண்டவர்களின் மூத்த பையன், மூத்த சகோதரன் என்பதால் அந்த நீதான் பரத நாட்டினுடைய சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறார். கர்ணன் சொல்றான், ஏமா வரிசையா நான் அவமானப்படுத்தேன். என்னுடைய பிறப்பை பற்றி கேட்டார்கள், தாயை பற்றி கேட்டார்கள், தந்தையை பற்றி கேட்டார்கள், குலத்தை பற்றி கேட்டார், அப்பெல்லாம் நீ வரலையே. நான் அவமானப்பட்டு கூணி குறுகி நிற்கிற போதெல்லாம் நீ வராம, இன்னைக்கு வந்து நான் வந்து அரசராக இருந்து இன்றைக்கு என்னுடைய நட்பை நான் திருப்பி செலுத்துகிற, என்னுடைய நட்பு கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய நண்பன் துரியோதனனுக்காக போராடி அந்த போராட்டத்திலே உன்னுடைய மகன் அர்ஜுனனை கொன்று விடுவேன் என்பதாலே இன்றைக்கு வந்து அந்த பக்கம் வந்துருன்னு கூப்பிடுறிய, நீ எந்த வகையில சேர்த்தேன்னு கேட்கிறார் தாய். என்னால முடியாது. நாடாளுகிற உரிமையா நட்புக்கான கடமையா என்று சொன்னால், நான் நட்புக்கான கடமையை சொல்லி வரலாற்றிலே பதிவு பெறுகிற ஒரு வீரனாக வெற்றியாளனாக இருப்பேனே தவிர வரலாறு பழிக்கிறவனாக இன்றைக்கும் நான் மாற மாட்டேன் விட்டுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 2 வரம் வாங்குறாங்க, அதை விட்டுருங்க. எந்த விதமான வாய்ப்புக்கும் இல்லாமல் அப்படியே சுயம்பா வர்றாங்கல்ல, கர்ணன் மாதிரி, கபில் தேவ் மாதிரி. அதான் ஆண்டர்பிரனர்ஸ். அப்ப வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு கிடைக்கிற சபலங்கள், ஒவ்வொரு நேரத்துல நமக்கு ஒரு இடர்பாடுகள், ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அதான் சால்வ் ஆகும். எப்ப சால்வ் ஆகும்னா அந்த வெற்றிக்கான முகம், அந்த வெற்றிக்கான ஒரு 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 பாடி லாங்குவேஜ் நம்மகிட்ட இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதனாலதான் எப்பவுமே சொல்லுவேன், யூ கேன் லூஸ் எனி வெப்பன். உலகத்திலிருந்து அத்தனையும் உங்ககிட்ட இருந்து தூக்கிடலாம். எது மட்டும் நீங்க இழக்கக்கூடாதுன்னா கரேஜ் என்று சொல்லப்படுகிற தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாது. வெற்றி பெறுவதற்கான மூலதனம் என்னன்னு கேட்ட பணம் கிடையாது. வெற்றி பெறுவதற்கான மூலதனம் என்ன என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் கிடையாது. வெற்றி பெறுவதற்கான மூலதனம் அதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், கூட நிற்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனால் உங்களுடைய அடி ஆதமாக, உங்களுடைய அடிப்படை விஷயமாக, உங்களுடைய பவுண்டேஷனாக நிற்கக்கூடிய ஒரே விஷயம் என்று சொன்னால் உங்கள் மூலதனத்திலே முக்கியமான மூலதனம் என்று சொன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய, எந்த சூழலிலேயும் நான் எதையும் சாதிப்பேன், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போதும் அதை நான் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கிறேன். கேர் என்று சொன்னால் நான் மற்றவர்களை போல ஜாதிகள், மற்ற ஜாதிகள் போல அல்ல, நான் ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர் என்கின்ற இனத்தை சேர்ந்தவன். அந்த இனத்திற்கான ஒரு கோட்பாடுகளோடு போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறவன். ஆகவே நான் போராடுவேன் என்கிற மனநிலை இருக்கிறவர்கள் தான் வெற்றியாளர்களாக வர முடியும். அவர்கள்தான் வெற்றிகரமான ஆண்டர்பிரனர்ஸாக வரும். உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. உலகம் முழுமைக்கும் வந்து இன்றைக்கு அல்ல, பல நூற்றாண்டுகளாக உலக மனித இனம் பிறந்ததற்கு பிறகு இந்தியா எந்த நாட்டின் மீதும் படையெடுத்ததில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய நாடு இந்திய நாடு. நாம் வெற்றி பெற்ற பங்களாதேசத்தை கூட 7 நாள்ல ஒரு நாடே நம்ம கையில வருது. கிழக்கு பாகிஸ்தான் என்கிற மிகப்பெரிய நாடு 7 நாளில் கையில பிடிக்கிறாங்க. இந்தியா என்கின்ற நம்முடைய நாடு ஒரு நாட்டை படையெடுத்து அந்த நாடு நம்ம கையில வருது. நார்மலா என்ன செய்வாங்க, அந்த நாட்டை ஆளுவார்கள். அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆசைதான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு அந்த ஆசை இருந்ததில்லை. 7 நாள்ல பிடிச்சு 7 மணி நேரத்துல அவங்க கையில ஒப்படைச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்பா இது ஓ நாடு, முஜிபுர் ரஹ்மான் ப்ளீஸ் கம், திஸ் இஸ் யுவர் கண்ட்ரி,
டேக் இட். நியாயத்தின் அடிப்படையிலே இந்தியா உதவி செய்வதற்காக பங்களாதேஷுக்குள்ள வந்தது, கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள வந்தது. உங்களை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். We have helped you to come out of your clutches. We have removed your clutches. We hand it over and come back. அந்த மாதிரி உலகத்துல என்னைக்குமே வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் உண்டு என்று சொன்னால் மற்றவர்களுடைய மண்ணை நாம் அபகரித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தினுடைய பெருமைமிக்க தேசத்தினுடைய ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் போகும். அதான் தொடர்பு. ஒரு தீவுக்கும் ஒரு மெயின் லேண்டு, ஒரு தீவு ஒரு மெயின் லேண்டு, இது ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெயின், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின். அன்றைக்கு உலக அதிசயங்களிலே ஒன்றாக பார்க்கப்பட்ட பாம்பன் ரயில் பிரிட்ஜ், ஒரு ரயில் போறதுக்காக, ஒரு தீவை இணைப்பதற்காக அந்த ரயில், ஒரு ரயில் மட்டும் போன ஒரு ராமேஸ்வரத்தினுடைய ஒரு சின்ன தீவிலே பிறந்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்து, அரசு பள்ளியிலே படித்து, தமிழ் வழி பள்ளியிலே படித்து, அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து படிச்சு இந்திய தேசத்தினுடைய ஆதர்ச புருஷனாக ஒருத்தர் வளர்ந்து வந்தாரு. அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணா? சின்ன சின்ன உதவிகள் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அவர் சொல்றாரு தன்னுடைய அக்கினி சிறகுகள்ல, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லுகிறார், தனக்கு உதவியர் அத்தனை பேர்களை பட்டியல் எடுக்கிறார். சீனிவாச ஐயங்கார்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு உதவி பண்ண சென்ட் ஜோசப் ப்ரொஃபசர் வரைக்கும் கொண்டு போறார். தனக்கு உதவுன பாபா அட்டாமிக் ரிசர்ச் வரைக்கும் கொண்டு போறார், சாராபாய் வரைக்கும் கொண்டு போறார். அத்தனை பேரையும் நினைவு கொள்கிறார். ஆனால் தன்னை தானே செதுக்கிக் கொண்ட சிற்பி. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார். இந்திய மாநிலங்களிலே ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு மாநிலம், வடகிழக்கு மாநிலத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பேச போறார். பதவியை இழந்து 7 வருடங்கள் ஆனதற்கு பிறகு, பதவியை இழந்து இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக வகித்த உச்சகட்ட பதவியை இழந்து 7 வருடங்களுக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய மாநிலங்களிலே ஒரு ஓரமாக இருக்கிற ஒரு வடகிழக்கு மாநிலத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பேச போகிற 2 நிமிஷத்துல சுருண்டு விழுகிறார், இறந்து போகிறார். இறந்து போகிற ஒரு மனிதனுக்கு அப்படியே சுயம்புவா இந்தியாவே வெளியே வந்தது. கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் விடல. நோ கவர்மெண்ட் டிக்ளேர்ட் ஹாலிடே. அவருக்காக நீங்க வருந்துங்கன்னு சொல்லல, இவருக்காக நாங்க மருந்துறோம்னு சொல்லல. ஆனால் மக்கள் தானாகவே கிளந்து எழுந்தார்கள். இந்திய நாட்டினுடைய அத்தனை வீதிகளும், அத்தனை சேரிகளும், அத்தனை கல்லூரிகளும், அத்தனை பள்ளிகளும் மூடப்பட்டன. இந்தியாவை 3 நாளைக்கு சம்பித்தது எங்களுடைய ஆதர்ஷம், எங்களுடைய கனவை தாங்கி வந்த ஒரு மகான் எங்களை விட்டு போகிறார் என்று எந்த ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் இந்த நாட்டினுடைய ஆதர்ச புருஷனாக, இந்த நாட்டினுடைய கனவுகளை தாங்கிக் கொள்ளுகிற, அவர்களை ஏந்தி சென்ற ஒரு ஏந்தலாக இந்த மக்கள் பார்க்கிறார்களோ, அந்த ஏபிஜே அப்துல் கலாம்கள், இந்த இந்திய நாடு உருவாக்கி தந்த இந்த கபில் தேவ்கள், இவர்கள் தான் நம்முடைய ஆதர்ச புருஷர்களாக எந்த சமயத்திலும் யாரோட உதவியும் இல்லாமல் நாமே நம்மை செதுக்கிக் கொள்ளுகிற சிற்பிகளாக வருகிற எதிர்காலத்தை, கொரோனாக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கிற காலத்தில் எல்லாருக்கும் வரதான் நமக்கு வரப்போகுது. அப்ப வந்து அதைக்கு என்ன பண்ணணும்னா 3 சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுல இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது. அதான் காந்திஜி அழகா சொன்னார், வேர்ல்ட் டஸ் எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிஒன்ஸ் நீட். இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிற, இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை பேருக்கு தேவைப்படுகிற அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. சமமா பிரிச்சு எல்லாரும் சாப்பிடலாம், சமமா பிரிச்சு எல்லாரும் வீடு கட்டலாம், சமமா பிரிச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், சமமா பிரிச்சு எல்லாரும் எல்லாமே எடுத்துக்கலாம். But there is a big shortage for everybody's greed. எனக்கு தான் எல்லாம் வேணும் அப்படின்னா இங்க உலகத்துல பாதி கூட காணாது அப்படின்னு சொன்னார் இந்தியாவினுடைய தேச தந்தை. நமக்கு காலம் அறிந்த பொழுது சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிந்த அத்தனையும் வன்முறை, உலகத்தினுடைய அத்தனை சரித்திரங்களும் சொல்வது எல்லாம் வன்முறை, நம்ம படிக்கிறது அத்தனை வன்முறை, கற்காலத்திலே வன்முறை, பின்னாலே வன்முறை,
நெப்போலியன்ல வன்முறை, அதுக்கப்புறம் வரும்போது வன்முறை, அலெக்சாண்டர் வன்முறை, அதுக்கப்புறம் இங்க வரும்போது வன்முறை, அழிப்பது, நடப்பது, இதுதான் வன்முறை தான் நமக்கு தெரியும். நமக்குமே தெரிஞ்ச வன்முறை தான். எவனையாவது அடி, எவனையாவது மிதி, எவனையாவது கார்ல கள்ளத்துக்கு எரி, எவனா பஸ் தூக்கி எரி, இதுதான் வன்முறை என்பது உலகத்தினுடைய ஒரு நிதர்சனமாக போன உண்மையை எதிர்த்து ஒரு தனி மனிதன் வன்முறை இல்லாமல் நீ ஜெயிக்க முடியும், அகிம்சை என்கின்ற விஷயத்தை ஒருத்த காட்டினான்னா அதான் இன்னோவேஷன். அதனாலதான் மற்ற தலைவர்களுக்கும் காந்திஜிக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, மற்ற தலைவர்கள் தலைவர்களாக இருந்தார், காந்திஜி உலக தலைவராக உயர்த்தப்பட்டார். காரணம் என்னன்னா, வாழ்க்கை முழுமைக்கும் நாம் அறிந்த வன்முறையை தவிர்த்து, உடம்புல முழுக்க தான் இருக்கு. எவனா ஒருத்தர் சொன்னா என்ன சொல்லு கோவம் வருது, அடி, என்னால் என்ன முடியுமோ அந்த வன்முறைக்கு நான் இறங்குறது. ஒரு அரசாங்கத்தில் என்ன முடியுமோ அதுக்கு வன்முறை நடக்குது. இங்கு நேற்று காலையில் பேப்பர்ல படித்தேன், யுஎஸ் பாம்ஸ் சோமாலியா. இந்த மாதிரி ஒரு நேரத்துல யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் விமானங்கள் சோமாலியா என்கின்ற ஒரு ஏழை நாட்டின் மீது இன்றைக்கு விமான போர் தொடுத்திருக்குன்னு சொன்னால் இது என்ன ஒரு உலகம்? அப்ப இந்த வன்முறை இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும்னு ஒருத்தர் சிந்திச்சாங்க. வன்மையே வேண்டாயா, அன்பை பேசு, அன்பு மொழியை பேசு, உனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா அவன்கிட்ட போராடு, அன்பு அகிம்சை வழியில போராடுன்னு ஒரு புதுசா அகிம்சை என்பதால் அகிம்சை என்ற ஒரு விஷயத்தை கொண்டாந்ததுனாலதானே ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, சாதாரண மகாத்மா ஒரு புதிய விஷயத்தை அகிம்சையை கொண்டு அன்பு மொழி பேசுகிற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்ததால் ஒரு காந்தி மகாத்மா காந்தியாக மாறி. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும் சார்? நான் நடத்துற தொழில் 2 மாசத்துல ஓப்பன் ஆகுமான்னு தெரியல, 1 மாசத்துல ஓப்பன் ஆகுமான்னு தெரியல, 6 மாசமா தெரியல. 3 விஷயங்கள் 3ஆ பிரிச்சுங்க. 1 மாசத்துல எல்லாம் சரியா போச்சுன்னா எப்படி என்ன பண்ண போறோம்? 3 மாசமான என்ன பண்ண போறோம்? 6 மாசமான என்ன பண்ண போறோம்? இதுக்குதான் ஒரு ஜப்பானீஸ்ல ஸ்வாட் அனாலிசிஸ்னு வச்சோம். அதுக்கப்புறம் ஸ்காட் அனாலிசிஸ் கொண்டு போயிட்டோம். ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் டேர்ம்ல வீக்னஸ்னே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இந்த வீக்னஸ் சேலஞ்சஸ் மாத்திட்டேன். ஸ்ட்ரென்த்ஸ், சேலஞ்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸ்காட் அனாலிசிஸ். இன்றைக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன எழுதுங்க. என்னென்ன விஷயங்கள்ல இன்றைக்கு எனக்கு சேலஞ்சஸ் இருக்கு, அது தனியா எழுதுங்க. என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, தனியா எழுதுங்க. என்னென்ன மாதிரி எனக்கு த்ரெட் இருக்கு, தனியா எழுதுங்க. அப்போ என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொள்வது, என்னுடைய தொழிலை சுய பரிசோதனை செய்து கொள்வது, என்னுடைய அப்ரோச்சை சுய பரிசோதனை செய்து கொள்வது, என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வது. அப்போ ஒரு மினிமம் கேரண்டி கிடைக்கும். அப்போ நிறைய இது ஒண்ணு. 2வது, உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேர்த்தையும் பேசக்கூடிய டைம். நார்மலா ஆண்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம நிறைய பேர்ட்ட பேச மாட்டோம். ஒண்ணு பயம், இன்னொன்னு கூச்சம். ஆனா இந்த சமயம் நீங்கள் அத்தனை பேரும் மனத்திறந்து, உங்களுக்கு சொந்த நண்பர்கள் இருந்தால் நண்பர்கள், அட்வைசர் இருந்தால் அட்வைசர்ஸ், சார்ட்டர்ட் அத்தனை பேர்த்தையும் நீங்க மனம் திறந்து பேசக்கூடிய தருணம் என்ன ஒன்று கேட்டால், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தருணம். நீங்க மனம் திறந்து இந்த ஸ்காட் அனாலிசிஸ் பண்றீங்கல்ல, உங்க ஸ்ட்ரென்த்ஸ் அனலைஸ் பண்ணிக்கிறீங்க, சேலஞ்சஸ் என்னன்னு பாத்துக்கிறீங்க, த்ரெட் என்னன்னு பாத்துக்கிறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்துக்கிறீங்க. இதை வச்சுட்டு நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். அறிவார்ந்தவர்கள்ட்ட தான் டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்மகிட்ட வேன் ஓட்டிட்டு போகும்போதுங்களா, டெலிவரி பையன் அவனை கூப்பிட்டு கேட்கலாம், என்னையா நடக்குது, என்னப்பா பண்ணலாம்னு கேட்கலாம். அவன் சொல்லுவான், சார் 3 வேன் எடுத்துக்கலாம் சார், சேலத்தை 4ஆ பிரிச்சுக்கலாம் சார், மதுரையை 9ஆ பிரிச்சுக்கலாம் சார், வேன்லேயே சப்ளை சொல்லுவான். நமக்கு தெரியாது, பேசணும், நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்குதான் மஷூரான்னு வச்சிருக்காங்க. ஒரு மூளைக்கு பதிலாக 10 மூளை வேலை செய்யும், ஒரு மூளைக்கு பதிலாக 2 மூளை வேலை செய்யும், ஒரு மூளைக்கு பதிலாக 4 மூளை வேலை செய்யும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வேற ஒரு மாதிரி ஒரு ஸ்டங் ஃபன்னாகி உட்காந்துருக்கும். என்ன நடக்குமோங்கிற ஒரு இது இருக்கும்போது பாதி நேரம் நமக்கு மூளை வேலை செய்யும். அப்போ நமக்காக நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட 4 பேர்த்து நம்ம பேசாது. வி ஷுட் டாக். நாம் பேசுவது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நிறைய விஷயங்கள்ல விட கிடைக்கும். 3வது விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் தைரியத்தை இழந்துடக்கூடாது. எல்லாம் போச்சு சார், பரவாயில்ல, திரும்ப ஆரம்பிப்போம். என்ன இருந்தது கபில் தேவுக்கு? பந்து வாங்க கூட எவன்டையாவது அவரு பிச்சை எடுத்தாதான் பந்து வாங்க முடியும். நல்ல பேண்ட் கூட போட்டு போக முடியாது, நல்ல பெல்ட் கூட போட்டு போக முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை, மாசத்துக்கு 2 தடவை முடி வெட்டினா இதாகும் சொல்லி மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டினா வரும். என்ன இருந்தது ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட? மகாத்மா காந்தி கிட்ட என்ன இருந்தது? அப்ப இத்தனை பேர் நமக்கு கொடுத்திருக்கிற பாடங்கள் என்ன?
ஒண்ணு போனா இன்னொன்னு ஆரம்பிக்க வேண்டியது. எதுவுமே நம்ம கொண்டு வரலையே. எதுக்கு இது தேவையில்லாத நமக்கு நாம ஒரு பெரிய சட்டையை போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு அதை போட்டு இது போட்டு ஒரு மாஸ்க் வந்து நம்மளே ஏன் உண்டாக்கிக்கிறோம்? போட்டும் அவ்வளவுதானே. 4 நாள் சிரிக்கட்டும், 5ஆவது நாள் புதுசா ஆரம்பிச்சு போறோம். இது எதுக்கு? சொசைட்டிக்காக வாழ்றதா நமக்காக வாழ்றதாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். 3வது. 4வது முடிவுக்கு எடுக்க வேண்டிய தருணம். 5 கடை நடத்திட்டு இருக்கேன், 2 கடை போதுன்னா துணிஞ்சு மூடணும். அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், குடும்பம் எப்படி நினைக்கும், ஒய்ஃப் எல்லாம் யோசிக்க கூடாது. இன்னைக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். Who is the survival of who is the fittest to survive? The man who decides everything on a rational, taking the complete consideration of the current situation. He is the fittest person who will survive. You need to be a fittest person in a difficult situation. Survival is important. அப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து அது முடிவு எடுத்துக்கணும். என்ன நடத்த போறோம்னு தைரியமா முடிவு எடுக்கணும். அந்த முடிவை 4 பேர்ட்ட சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும், கரெக்டா தப்பான்னு. நல்ல நண்பர்கள்ட்ட பேசணும். குடும்பத்துல நமக்கா நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடியவங்க பேசணும். கீழே வேலை பார்க்குறவங்க பேசணும், யூகெல்லாம் பார்க்கக்கூடாது. 4வது ஒரு 50 பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும், 50 பேரை உள்ள அணைச்சிக்குங்க, கூப்பிட்டு பேசுங்க. 3 மாசத்துக்கு என்ன செய்யலாம், இதுதான் என்னுடைய ரிசோர்சஸ். யூ வில் ஹேவ் சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ். இப்போ 40 பேர் வேலை செய்யறாங்க, 400 பேர் வேலை செய்யறாங்க, கூப்பிட்டு பேசுங்க. சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை போல தெரியுது, என்ன செய்யலாம்? யூ ஆர் சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ். சார் என்கிட்ட ரிசோர்சஸ் இருக்கு சார், 2 மாசத்துக்கு சமாளிச்சுக்கோங்க சார், 3ஆவது மாசம் எனக்கு சம்பளம் கொடுங்க சார்னு சொல்லுவோம். பாதி பேர் பாதி சம்பளம் கொடுங்க சார், நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கலாம் சார் சொல்லுவோம். யூ வில் ஹேவ் சர்ப்ரைசிங் ரிசல்ட்ஸ். பேசினா தான் வெளியே வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, entrepreneur community is not an ordinary community. It is the best community. 1946க்கு முன்னால, 2ஆம் உலகப் போர் நடக்கிறதுக்கு முன்னால வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியில ஒண்ணு ஜப்பான். தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல பாதி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய ஆளுமை ஜப்பான் இருந்தது. தாய்லாந்து ஜப்பான்ல இருந்தது, கம்போடியா ஜப்பான் இருந்தது, கொரியா ஜப்பான்ல இருந்தது, சிங்கப்பூர் ஜப்பான் இருந்தது, இந்தோனேஷியா ஜப்பான் இருந்தது. மிகப்பெரிய ஆளுமைக்குரிய தேசமாக பல காலனி தேசங்களை நிர்வகிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு தேசமாக கருதப்பட்ட ஜப்பானை வந்து நிலைகுலைய செய்தது 2வது உலகப் போர். அதுக்கான காரணங்களுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இதோட ஜப்பான் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஜப்பானினுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட்டது. வரலாற்றினுடைய படுகொலிக்குள் ஜப்பான் தள்ளிவிடப்பட்டதுன்னு உலகத்தினுடைய வேற முறையில வெளியே வந்தாங்க. ஜப்பான் became one of the most corporate company. Japan became economically viable country. Japan became a superpower in deciding the engineering power of the world. They had the way because they had the will. When you have a will, you have the way. Wish you all the best. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும், இந்த நேரத்திலே போராடக்கூடிய ஒரு மனநிலையையும், வெற்றி பெறக்கூடிய மனநிலையையும், எந்த காலத்திலையும் தைரியத்தை இழந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி அழைத்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றி சார். சார், ஐ ரெக்வெஸ்ட் ஹோஸ்ட் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம ஒரு என்டர்பிரனர் சார் சொன்னதை வந்து என்னால 1.5 மணி நேரம் ஆச்சு, என்னால வெளியே வர முடியல. அப்படியே எங்களை ஒரு 1.5 மணி நேரம் எங்களை எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அந்த தமிழ் பேச்சு இதிகாசத்துல இருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணதுனால அது நீங்க பண்ணதுக்கு மிக மிக நன்றி சார். இது ஒரு தனி செஷனாவே நடத்தலாம் சார். ஸோ ரெக்வஸ்ட் அசோக், ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடலாம். வி கேன் ஹேவ் ஒரு பெரிய கலதோஷத்தோட கைத்தட்டத்தோட இது பண்ணணும். எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணுங்க. அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க.
CAT. ஓகே அசோக், எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுங்க அசோக். எஸ் சார், பண்ணியாச்சு சார். இது பர்னிச்சர் கிளஸ்டரின் 27வது மீட்டிங். மிஸ்டர் ISAK நாசர் சார் வந்து நம்மளோட இதிகாசங்கள்ல வந்து ஒரு கோவிட் சுச்சுவேஷனையும் இன்னைக்கு பல இதிகாசையும் வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நம்மளோட பகிர்ந்திருக்காரு. ஒரு ஒரு ப்ரௌட் டு பி என்டர்பிரனர் அப்படிங்க. எனக்கு உண்மையிலேயே நான் இன்னைக்கு ஒரு என்டர்பிரனர் ஆனது மிகப்பெரிய ப்ரௌடா நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ஓவர் டு கண்ணன், உங்க ஃபீட்பேக். அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ராஜா கோஆர்டினேட் பண்ணுவாப்ல. கண்ணன், உங்க ஃபீட்பேக். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமான இந்த காலகட்டத்துல வந்து ஒரு என்டர்பிரனருக்கு வந்து அழகு வந்து தைரியமா இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப நச்சுன்னு மண்டல இறங்குது சார். முக்கியமா வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து நீங்க சக்கர வியூகத்தோட சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து எல்லாரும் பிசினஸ் பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி ஹேண்ட் டு மவுத் மாதிரி வாய்க்கும் கைக்குமே ஓடிட்டோம். இது இந்திய பண்பாட்டோட கலாச்சாரமா, இல்ல தமிழ்நாடு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்ல நாங்க இப்படி வளர்ந்துட்டோமா, மேஜரா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் இப்படி இருக்கமான்னு தெரியல. அது உங்க கேள்வி பதில், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ரெண்டாவது வந்து சார், ரீசெண்டா பாத்தீங்கன்னா சார், இந்த கோவிடுக்கான ரீசன் வந்து நீ காரணம் நான் காரணம் மாத்தி மாத்தி வந்து சோ கால்டு சோசியல் மீடியா வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்ல அடிச்சு நார்னதுக்கு வந்து நல்ல ஒரு சவுக்கடி கொடுத்தீங்க சார். இங்க வந்து நாங்க வந்து 7 வாட்ஸ்அப் குரூப் ஃபர்னிச்சர் கிளஸ்டர் பீப்புள் என்டர்பிரனர் இருக்கோம் சார். மோஸ்ட் ப்ராபபிலி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 லாங்குவேஜ் பேசுற மக்கள் இங்க இருக்காங்க. எல்லா மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. இந்த 7 வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து ஒரு அன்னெசரி தகவல் கூட மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ வராது. நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் வந்து ஃபர்னிச்சர் கிளஸ்டர் தனி மதமா இருக்கோம். அது இந்திய தொழில் முனைவோர் மதமா இருக்கோம் சார். நீங்க சொன்ன வந்து உண்மையிலேயே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வந்து போராட்ட குணம் ஒண்ணுதான் வேணும்னு சொன்ன வந்து கண்டிப்பா வந்து எங்களோட ஃபர்னிச்சர் கிளஸ்டர்ல வந்து இதை நாங்க ஸ்லோகனா எடுத்துக்கிறோம். அப் டு எண்ட் நம்ம ஜீன்ல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா போராடுவோம். நீங்க சொன்ன இதிகாசத்தின்படி எதை கொண்டு வந்தோம் நாங்கள் இழப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு என்டர்பிரனர் நாங்க தயாரா இருக்கோம் சார். முக்கியமா நீங்க வந்து ஒரு சின்ன குக்கிராமத்துல இருந்து வந்த கபில் தேவ் வந்து தலைமுடி வெட்ட கூட காசு இல்ல, ஷூ வாங்க காசு இல்லைன்னு சொன்னா அவர்னாலே அப்படி இருக்க முடியும்னா நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 1 கோடியில இருந்து 150 கோடி பண்ற என்டர்பிரனர் எல்லாம் இங்க இருக்கோம். எங்களை சார்ந்து நிறைய மினிமம் ஒருத்தவங்க சார்ந்து ஒரு 100 பேரு 150 பேரு 1000 பேர் கொண்ட குடும்பங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த கபில் தேவோட கதை வந்து இன்னைக்கு என்ன போன்ற எல்லாத்துக்கும் வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் நான் நம்புறேன் சார். முக்கியமா இந்த ரமலான் மாதத்துல 5 வேளை தொழுகிற டயத்துல வந்து நீங்க எங்களுக்காக வந்து ஒதுக்கி முக்கியமா எங்களோட இதிகாசத்தை எடுத்து மகாபாரதத்தை அக்கு வேற ஆணி வேற ஸ்லைஸ் அண்ட் டைஸ் அடிக்கடி நரேன் சார் சொல்லுவாரு. ஸ்லைஸ் அண்ட் டைஸா பிரிச்சு ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம எப்படி அட்மின்ல ஷூட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னது வந்து ரியலி வெரி இம்ப்ரெசிவ் சார். அண்ட் நீ 1000 பேர் இருக்க இடத்துல வந்து 1000 ஆளா இருக்க கூடாதா, தனி மனுஷனா இருக்கணும். அது வந்து உன் பாடி லாங்குவேஜே தெரியணும்னு சொல்றது வந்து நான் நல்லா யோசிச்சு பாக்குறேன் சார். கண்டிப்பா நம்ம மக்கள் வந்து எல்லாரும் அப்படிதான் இருப்போம். ஒருவேளை இல்லைன்னா கண்டிப்பா நாங்க வந்து அப்படி ஒரு தனி ஒரு மனிதனா மாறுவோம் சார். இன்னொன்னு சார், கர்ணனை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோடனே எல்லாம் வந்தோடனே ஒரு காரு வீடு தேவையான அடிப்படை தேவை முடிஞ்ச உடனே சமூகம் சொல்ற வார்த்தை வந்து அவனுக்கு அதிர்ஷ்டம்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்ணனை வந்து பொசிஷன் வர்றப்ப எப்படி எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க, அந்த மாதிரி ஒரு தொழில் அதிபரை வந்து எல்லாருமே செஞ்சிருக்காங்க. அதுவுமே வந்து நாங்க ஆக்சுவலா இந்த இதை மேற்கோள் காட்டி இதை நாங்க பாத்துக்கோம் சார். எண்ட் ஆஃப் த இது வந்து வெற்றிக்கான மூலதனம் வந்து பணம் இல்ல, தைரியம் தான் முக்கியம்னு சொன்னீங்க. கண்டிப்பா நாங்க எல்லாரும் தைரியத்தை வளர்த்துக்கோம் சார். அதே மாதிரி பங்களாதேஷ் கதை வந்து எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். 7 நாள் போர் தொடுத்து அடுத்த சீக்கிரத்துல வந்து மீண்டும் அவங்களே ஆட்சி கொடுத்த இந்தியாவோட வரலாறு வந்து கண்டிப்பா எங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு சார். மொத்தத்துல வந்து டோட்டலி வெரி வெரி இன்ஸ்பயர் அண்ட் இன்ஜெக்டட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ராஜா. எஸ் சார். சார் நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட டைரக்டா வந்து சார்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. நான் வந்து ஒரு 5 பேரை மட்டும் டைரக்டா கொஸ்டின் இது பண்றதுக்கு டைம் இன்மை காரணமாக 5 பேரை மட்டும் நான் அலோவ் பண்ணிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கல்யாண சுந்தரம் சார், உங்க கேள்வி நீங்க கேளுங்க. மிஸ்டர் கல்யாண சுந்தரம். கேளுங்க சார் ப்ளீஸ். சார் இந்த கேக்குது, சொல்லுங்க பிரதர்.
இந்த அடுத்த 3 மாசத்துக்கு வந்து நம்ம ரெண்டாயி வெளியில வர எவ்வளவு நாள் சார் ஆகும் நீங்க சொல்றது மறுபடியும் இதே அளவுக்கு வந்துருமா? எனக்கு உங்களை மாதிரி மனநிலை தான் நானும் இருக்கேன். பட் என்னன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா எப்படியும் இன்னொரு 15 நாளைக்கு முன்னாலாம் மேலெல்லாம் தாங்காது. அதனால ஒரு ஃபேஸ்டு மேடரா எவ்ரி திங் வில் பி ஓப்பன்ங்கிறதா என்னுடைய அது வரைக்கும் எங்க ஸ்டாப் செட்டப் ராஜா நெக்ஸ்ட். எஸ் சார். மெம்பர்ஸ் உங்க கேள்வி வந்து ரொம்ப சும்மா ஜென்ரிக்கா எப்போ ஓப்பன் ஆவாங்க அது மாதிரி கேட்காம உங்களுக்கு பிசினஸ்லயோ உங்க பிசினஸ் சார்ந்த இதுலயோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அது மாதிரி இதை கொஞ்சம் கேட்டீங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும். கோவிட் எப்போ ஓப்பன் ஆகும், கவர்மெண்ட் எப்போ ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கேள்வி இல்லாம இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்டர் சக்தி ஃப்ரூட்ஸ் அந்த இதுக்கு நீங்க கேளுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல ஸ்பீச் நல்லா இருந்தது சார், அருமையா இருந்தது. நான் ஈரோடு சார், நாங்க ஈரோடு மாவட்டத்து சங்க துணைத் தலைவராக இருக்கணும் சார் ஈரோடு மாவட்டத்துல. நன்றி, அருமையா இருந்தது சார். நீங்க இந்த போராட்ட குணம் வந்து உத்தமமான குணம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார், லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியால இருந்தோடைய ஃபாரஸ்ட்ல ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு, நம்ம கேள்விப்பட்டோம். பெரும்பகுதி வந்து அறிஞ்சு சார். இப்போ வந்து சார் வீரியத்தோட அந்த வந்து செடி வந்துட்டு இருக்கலாம், ஃபயர்ல ஆஃப் ஆன வர வந்து சார். நீங்க சொன்ன உதாரணம் வந்து சார், நம்முடைய இயல்பாவே நம்ம வந்து போராட்ட குணம் நம்மளாம் தொழில் முனைவோர்கள். நீங்க சொன்னீங்க அழகா, நம்மளாம் தொழில் முனைவுல ஒரு சாதி ஒரு மதம் சொன்னீங்க, அற்புதமா எனக்கு இருந்த கிழமையில. இது வந்து நம்மளுக்கு மொழி கிடையாது, நம்ம வியாபாரத்துல எந்த மொழியோ மதமோ எந்த இதமும் நம்ம இது இல்லை சார். நம்ம ஒருங்கிணைந்த நம்ம சமுதாயம் நிச்சயமா நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நம்ம இந்த கோவிட்-19 வெற்றி கொள்வோம் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். எம்சிஎஸ் ஜுவல்லர்ஸ் உங்க கேள்வி கேளுங்க. எம்சிஎஸ் ஜுவல்லர்ஸ் சார் வணக்கம் சார். செந்தில்குமார், சேலம் சார். சார் இத்தனை நாளா நான் எஸ்பிடி நிறைய கலந்துட்டு இருந்திருக்கோம் சார். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னது எங்க குடும்பத்துல ஒரு பெரியவர் எங்களுக்கு கூறிய ஒரு அறிவுரையா இருந்ததுங்க சார். மிக்க நன்றிங்க சார். சார் மேலும் நீங்க அடுத்தபடியே நீங்க எப்ப இந்த மாதிரி ஒரு மீட்டிங் கொடுக்குறீங்கன்னு ஒரு டேட் இப்ப எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டு சார். நன்றி சார். இல்ல இந்த இதிகாசத்தோட சார் வந்து இதிகாசத்தோட நிறைய நம்ம ராமாயணத்தையும் கம்பநாராயணத்தையும் நிறைய விஷயம் கம்பைன் பண்ணி பேசிடுவாரு. சோ கடைசி நிமிஷத்துலதான் சாருக்கு ஆக்சுவலா முன்னாடியே சொல்லியிருந்தா சார் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. சோ சாருடைய கொண்டு வந்த டாபிக்கே வேற, கடைசியா 11:25 டாபிக்கே மாத்திட்டோம் நாம. ரொம்ப தேங்க்ஸ் நாராயண் சார். சார் வந்து தனியா சார் நம்ம ஸ்பீக்கர் சார் வந்து தனியா இந்த டாபிக்கை வச்சு ஒரு நாள் பேச வைப்போம் சார். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ராஜேஸ்வரன் ப்ளீஸ் உங்க கேள்வி. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்க நிறைய விஷயங்களை அப்படி ரிவைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த கோவிட்க்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு 20 வருஷம் பிசினஸ்ல வந்து நான் ஃபேஸ் பண்ண ரொம்ப டஃபஸ்ட் சிச்சுவேஷன் இது. அதை நான் ஓவர் கம் பண்ணதுக்கு இந்த மாதிரி சின்ன டாக்டிக்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன். அதான் என்னோட அடுத்து வர டியூரேஷன்ல வந்து நான் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி. நல்ல கொஸ்டின். அதாவது இந்த மாதிரி ஒரு தொழில் நடத்தும் போது நம்ம சின்ன ஒன்னே பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இன்ஸ்பியர் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் தொழில் ஆரம்பிக்கும் போது இல்லை. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ரொம்ப குறைய பேர் ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு போய் ஹெல்ப் வாங்குறதுக்கோ ஒரு அட்வைஸ் வாங்குறதுக்கோ ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்னுடைய ஒரு பாலிசியா என்ன வச்சிருந்தேன்னு சொன்னா, என்னுடைய ஒரு 2-3 நண்பர்களை வந்து ரொம்ப ஹானஸ்டா அவங்களோட நான் எல்லா கருத்துக்களையும் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட வந்து கலந்துக்குவேன். அவங்க வந்து இந்த என்னுடைய தொழிலுக்கு வெளியே நின்று எனக்கு அட்வைஸ் பண்றதுனால அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து எப்பவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கரெக்டா இருந்திருக்கு. அப்போ வந்து அது வந்து 2 வகையில உங்களுக்கு உதவி பண்ணும். ஒண்ணு வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள பயந்துருவாங்களோன்னு சொல்லாம இருக்கிற சில விஷயங்கள கூட நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு பேங்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் கட்டாம போகலாம், இல்லை அவங்ககிட்ட வந்து டியூ விழலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் எப்பவுமே வந்தீங்கன்னா நல்ல உறவு அவங்ககிட்ட வச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம உண்மையா இருந்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்களே அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எந்தெந்த வகையில நமக்கு உதவி பண்ணலாம்னு பேங்கர்ஸே சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல உறவை நம்ம வளர்த்து வச்சிருந்தோம். இது 2 விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். நல்ல நண்பர்கள், அவர்களோட உரையாடுகிற மனம் விட்டு உரையாடுகிற மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள். அதுக்காக 15 பேர்ட்ட பேச முடியாது, ஒருத்தர் 2 பேர்ட்ட தான் நீங்க பேச முடியும். அவர் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல நண்பராக இருக்கணும், உங்களுடைய நலத்துல நாட்டம் உள்ளவராக இருக்கணும்.
இல்ல ஒரு குடும்ப உறுப்பினராக கூட இருக்கலாம். பட் யார்கிட்ட பேசணும். நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கோ இல்ல பிரச்சனைகளுக்கு மாற்றுறதுக்கு காரணமா என்னன்னா பேசுறது இல்லை. இப்போ வந்து நடையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னால காஃபி டேனுடைய சித்தார்த் இறந்து போறாரு. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர். இன்னோவேஷனுக்கு வந்து he was an example. அந்த காஃபி டேனுடைய ஃபவுண்டர் வந்து சித்தார்த் வந்து இறந்து போறாரு. ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியினுடைய அவர் வந்து பழைய முதலமைச்சர் பழைய கவர்னர் எஸ்.எம். கிருஷ்ணாவுடைய மருமகன். எல்லா வகையிலும் வசதி உள்ளவர், எல்லா வகையிலும் வாய்ப்புகள் உள்ளவர். அவர் வந்து ஒரு தனியா அனாதையை போல ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று பாலத்துல நடந்து இறந்து 2 நாள் கழிச்சு அவருடைய உடலை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் தான் நான் பார்த்தேன். அவர் வந்து 2 தடவை சந்திச்சிருக்கேன். இஸ் a கிரேட் பர்சனாலிட்டி. எனக்கு என்ன தோணிச்சுன்னு சொன்னா அவர் தன் மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு நல்ல நண்பர் இல்லையோன்னு எனக்கு தோணிச்சு. அப்படி ஒரு நல்ல நண்பர் யாராவது இருந்திருந்தால் அவர் யார்கிட்டயாவது தன்னுடைய விஷயங்களை கலந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு 3-4 நண்பர்களை வச்சிருந்தா அப்படி தனியாக போய் ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்திருக்காதுங்கிறதா என்னுடைய விஷயம். அதனால நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு 2-3 பேர்கிட்ட உண்மையா இருங்க. 2-3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்க. அது ஒண்ணு. 2வது வந்து உங்களுடைய பேங்கர்ஸ் நம்முடைய சுத்தின ஆளுக்கு முக்கியமான கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் உண்மையா நேர்மையா இருக்கிறது. எப்போனாலும் உதவி பண்ணணும். நல்லா இருக்கும் போது நம்ம ஒரு மாதிரி இருக்கிறது, கஷ்டப்படும் போது ஒரு மாதிரி இருக்குன்னு இல்லாம எப்பவுமே ஒரே மாதிரி அவங்கள்ட்ட இருந்தோம்னு சொன்னா they will believe us. our integrity rating will be high. அது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் ஜான் உங்க இது கேளுங்க. மிஸ்டர் ஜான். சார் வணக்கம் சார். சார் உங்க உரை ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. தமிழ்ல ரொம்ப நல்லா சரளமா அப்படியே பேசுனீங்க. நன்றி சார். சார் என்னுடைய கேள்வி என்னன்னா எங்களுடைய முக்கியமான ஒரு குறிப்பிட்டு வந்து பிரைஸ். இப்போ போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா மக்களுடைய மனநிலை வந்து இதை வாங்கலாமா இதை வாங்கக்கூடாதா, இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இருப்பாங்க. அப்படின்ற பிரைஸ் சார் விலை. ஆமா விலை. நம்மளுடைய என்ன தொழில் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க? ஐயா நான் ஃபேப்ரிகேஷன்ல இருக்கேன். ஓ யூ ஆர் இன்டு ஃபேப்ரிகேஷன். ஷெட் எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா? சரி. அதுல இருக்கேன். சோ இப்போ நமக்கு தேவை எது தேவையில்லை எது அப்படின்றது மாதிரி மக்கள் ஒரு அபிப்பிராயத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம போஸ்ட் கோவிட் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய விலைகளை நம்ம நிர்ணயிச்ச ஏற்கனவே பண்ணதுல இருக்கணுமா இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணி போக போக சஸ்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றலாமா? உங்களுடைய அபிப்பிராயம். இல்ல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எக்கனாமியை 3ஆ பிரிச்சு டாப் லெவல் பீப்புள், நடுவில் இருக்கிற ஆட்கள், ஒண்ணுமே இல்லாத கவர்மெண்ட் நம்பி இருக்கிற ஒரு 45% பார்த்தா கூட இந்த மிடில் கிளாஸ் நம்பி தான் நம்ம தொழிலாம் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் நீங்க நம்மளுடைய கொட்டேஷன் கொஞ்சம் குறைச்சு பிரைஸை குறைச்சு ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இருந்து கொண்டு போறதுதான் நல்லது. இல்லைன்னா மொத்தமே போயிடும். அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு. And moreover, we have to be considerate to the situation இல்லையா? இப்ப எல்லாருமே ஒரு கஷ்டத்துல இருந்து அதாவது உலகம் முழுமைக்கும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது அது as it goes maybe you will realize அது இம்ப்ரூவ் ஆகும்போது நம்மளும் தானா இம்ப்ரூவ் ஆயிடும். ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி தான் இது. தேங்க்யூ. ராஜா லாஸ்ட் क्वेश्चन சார். மிஸ்டர் குமார் உங்க கேள்வி கேளுங்க ப்ளீஸ். ஓகே சார். இது வந்து இப்போ அவர் சம்திங் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எல்லாரும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னா இப்போ இந்த ஆஃப்டர் கோவிட்ல வந்து இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு எந்தூசியாஸ்டிக்ல நீங்க சொன்ன மாதிரி இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு நம்ம நாடு வந்து எப்படி உலக நாடுகளுக்கு வந்து எப்படி ஒரு உதாரணமா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆண்டர்பிரனரா இந்த இதுல ப்ரோஆக்டிவா இருக்கட்டும். சரி, இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கிறது என்ன கேட்டால் இன்டெகிரிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இன்டெகிரிட்டி ஆஃப் டீலிங். இன்னைக்கு வந்து சைனாலேருந்து வந்ததா, சைனா பொருளை போகுது, இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட உங்களுக்கு உயிர் காக்கும் மருந்துகளில் கூட இன்னைக்கு வந்து ஒரு தரம் இல்லாமல் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்தியாவில் நடக்காது. ஏன்னா இந்தியாவிலேருந்து அனுப்புனா தரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு முத்திரை இருந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா முதலே சொன்ன மாதிரி எப்படி நமக்கு வந்து ஒரு 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 நாட்டு ஆசை நமக்கு இருந்தது இல்லையோ அதே மாதிரி நமக்கு சில எத்திக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். அவர் இன்டெகிரிட்டி இஸ் வெரி ஹை. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் ஒர்க் ஒன்லி ஆன் அவர் ஸ்ட்ரென்த்ஸ். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன? நம்ம ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் இன்டெகிரிட்டி. நம்ம ஸ்ட்ரென்த் இஸ் பெர்ஃபெக்ஷன். நம்ம ஸ்ட்ரென்த் இஸ் ஹானஸ்டி. இதை வச்சாலே கூட அவன் சைனாக்காரர் வந்து அவங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறாரு, கொரியாவில் வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இந்தியாவில் வாங்கினா 14 ரூபானா கூட 2 ரூபா 1 ரூபா கூட இருந்தா கூட 10% 7% கூட இருந்தா கூட Indian products are more reliable based on integrity, based on honesty நினைச்சா on a long run India will win. And also நம்ம முதல்ல சொன்ன மாதிரி
இந்த மறைமுகமான சிந்தனைகள் வச்சு அதை நம்ம பிடிச்சிடணும், நான் வல்லரசு ஆயிடணும், எப்படியாவது அந்த நாடு வம்பா போயிடணும், இப்படிங்கிற கெடுதல் சிந்தனை நம்ம இந்தியாவுக்கு என்னைக்குமே இருந்ததில்லை. அதனால the world will definitely rally behind India and India வந்து it's going to be a super power by itself. நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. By our goodness, by our honesty, by our integrity, by our acceptance of inclusive nature, இதெல்லாமே வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த், இந்த ஸ்ட்ரென்த்னாலே நம்ம மதிக்கப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லைங்கிறதா என்னுடைய எண்ணம். எக்ஸலன்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ராஜா, நாளைக்கு செஷன் என்னன்னு சொல்லிட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அசோக், நாளைக்கு செஷன் மட்டும் ஒரே நிமிஷம். எஸ் சார், எஸ் சார். என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்துறேன். யாராவது வந்து இதுல சரியா கேட்க முடியல, கேட்கறது கூச்சமா இருக்கு, ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கான்டாக்ட் நாசர் NAZAR நாசர் ISAK@gmail. யாராவது மெயில்ல இதுல நான் இருக்கு சார் மெயில் ஐடி. ராஜா அப்படியே அந்த மெயில் சார்ட்டு மெயில் வந்ததுல அந்த மெயில் ஐடி சாருக்கு அப்படியே சாட்ல போட்டுருங்க ராஜா. நாசர் ISAK@gmail.com. ஃபைன் சார், ஃபைன் சார். நான் இது பண்ணி நாளைக்கு என்னுடைய நண்பர் நீதிமோகன் வராரு. ஒன் ஆஃப் த ஐ மீன் கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆண்டர்பிரனர் சர்க்கிள். ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க சார் நாளைக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஷூர் சார், ஷூர் சார், கண்டிப்பா சார். சார் இப்போ சாட்ல இமெயில் ஐடி போட்டுருங்க ராஜா. சார் இத முடிச்சு போட்டுட்டா நான் போட்டுறேன். போடுங்க அசோக், போடுங்க. NAZAR நாசர் ISAK@gmail.com. வந்துருச்சு சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொரி ஏதாவது சார்கிட்ட ஏதாவது பண்ணா உங்க சாரோட இமெயில் ஐடியில போய் கேட்டுட்டு உங்களுக்கு கரெக்டா சார் ரிப்ளை பண்ணுவார். தேங்க்யூ. ஃபைன் சார், ஃபைன் சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் செஷன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள், ஏன்னா இப்ப ரெண்டு பர்சனாலிட்டி நம்ம இதிகாசங்களும் மக்களுக்கு வந்து ஈஸியா போய் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுமே வந்து ஈஸியா போய் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து மக்களுக்கு ஆண்டர்பிரனரா எப்படி திங்க் பண்ண முடியும், எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஷூஸ்ல இருந்து நீ திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னா, இன்னைக்கு கபில் தேவோட அவரோட இதுல இருந்து நம்ம பார்க்கும் போது அவரோட பார்வை, அவரோட இது எப்படி வரணும்னு நினைச்ச அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்மளாலே உணர முடிஞ்சது. அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் உணர முடிஞ்சது. சரி, அது மாதிரி ஒரு பாதை எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இன்னைக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்னைக்கு இந்த ஓப்பனரா தான், ஐ ஓப்பனரா தான் இதை பாக்குறோம் சார். அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதுதான் முக்கியம் அப்படின்னு மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் எதை வேணாலும் முதல்ல என்ன ப்ரோஆக்டிவா திங்க் பண்ணணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அது மாதிரி திங்கிங் ப்ராசஸ் ஆண்டர்பிரனருக்கு கண்டிப்பா இருக்கணும். ஒரு லீடர் இஸ் டு பி ப்ரோஆக்டிவ் பர்சனா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. சோ எந்த சூழ்நிலையும் எந்த இதையும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகுங்கிற சூழ்நிலை தான் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு சார். கண்டிப்பா இதுல இருந்து எல்லா ஆண்டர்பிரனர்ஸுமே எல்லாருமே ஒற்றுமையா இருந்து இந்த விஷயத்தை கடந்து வந்து இந்தியா ஒரு பெரிய வல்லரசா ஆகிறதுக்கு, வல்லரசுங்கிற வேண்டியதில்ல, ப்ரோஆக்டிவ் பொசிஷன் இந்தியா வந்து ஒரு பெரிய விஷயத்துல வர்றது வந்து பாடுபடணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அதே மாதிரி நண்பர்களே, நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களோட அட்மின் ஸ்டாஃப்களை கண்டிப்பா சார் பேச்ச கேட்க சொல்லுங்க. Facebookல வந்து நம்ம ஃபர்னிச்சர் கிளஸ்டர் பேஜ்ல இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் மன தைரியம் குறைதோ தயவு செய்து இந்த பேச்சை திரும்ப Facebookல போய் கேளுங்க. நன்றி, வணக்கம். ராஜா, நாளைக்கு சாரோட இது சொல்லவே இல்லை நீங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நாளைக்கு கண்டிப்பா நீங்க வந்து சாரோட ஃப்ரெண்ட், சார் சொன்ன மாதிரி எங்களோட சேர்மேன், எஸ்ஓட சேர்மேன் மிஸ்டர் நீதிமோகன் சார் வந்து நாளைக்கு வந்து எங்களோட நம்மளோட கலந்துரையாட வராரு. கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா லீப் ஃப்ராக் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம இந்த காம்படிஷனை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாரு. கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாரும் நாளைக்கு சண்டேங்கிறதுனால ஃப்ரீயா வந்து உங்க கொஸ்டின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்றது முன்னாடியே கேளுங்க. கேட்கும்போது எல்லாருக்கும் வந்து அந்த நீங்க கேட்கிற கேள்விகள் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும், உங்களுக்கும் உபயோகமா இருக்கும். அடுத்தவங்க சார் சொன்ன மாதிரி கேட்க தயக்கம் இருக்கும், கேட்க டைம் இருக்காது. சில நேரங்கள் அவங்க கேள்வி நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ப்ரிப்பேர்டா வாங்க, வந்து சார்ட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க. நான் செஷன் வாஸ் டு பி வண்டர்ஃபுல் செஷன். அதனால எல்லாரும் அட்டென்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம இந்த செஷனை வந்து நம்ம பயனடைவோம்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நம்ம சேர்மன் நீதிமோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் கிளஸ்டரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கொடைக்கானல் நடந்துச்சு. இது வரைக்கும் 6 மீட்டிங் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது வரைக்கும் 6 மீட்டிங் அவர் வந்திருக்காரு. முதல்ல கொத்துழைப்பு எடுத்து ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு நம்மளோட அவரு வழிகாட்டியா இருக்குது. அவருடைய வழிகாட்டியின் பேர் தான் இந்த ஃபர்னிச்சர் கிளஸ்டர் நடந்துட்டு இருக்குது. பெருமைப்படுறோம். ஸோ நம்மளிடையே உரையாற்றுறதுக்கு நாளைக்கு வராரு. டோன்ட் மிஸ்.
இதுதான் என்னோட இது. தேங்க்யூ ஃபார் திஸ் ஒன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ.